தோழமை சொந்தங்களுக்கு பணிவான வணக்கங்கள். இன்றைய வகுப்பினை நம்முடைய தலைமை பயிற்சியாளர் கேசவன் அவர்கள் நடத்துவார்கள். நாளைய வகுப்பினையும் அவரே தான் நடத்துவார். இந்த 2 நாட்களும் இந்த தேர்விற்கான சில முக்கியமான டிப்ஸுகளை அவர் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள இருக்கிறார். முழுமையாக அவற்றை கேட்டு பயன்பெறுமாறு உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். கேசவன், நீங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க கேசவன். ஓகே. அனைவருக்கும் மாலை வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா ஏறக்குறைய நம்முடைய பயிற்சி வகுப்பில் அனைத்து டாப்பிக்கும் பிற தோழர்கள் எடுத்துட்டாங்க. அதனால 1-2 முக்கியமான டாபிக்ல முக்கியமாக கொஸ்டின் வருகின்ற பகுதிகளை மட்டும் நம்ம டச் பண்ணுவோம். இப்போ நிச்சயமா கொஸ்டின் வருகின்ற பகுதிகள் அப்படின்னு நான் ஏற்கனவே உங்ககிட்ட இந்த டிஓபி ஆர்கனைசேஷன் பத்திலாம் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணும்போதே சொல்லியிருக்கேன். எந்தெந்த பாயிண்ட்ல முதல் 3 கிளாஸ் நான் தான் எடுத்தேன். ஸோ அதை நீங்க தரவு பண்ணீங்கனாலே நமக்கு அதுல இருந்தே 3லிருந்து 4 கேள்வி வந்துடும். இப்போ உங்களுக்கு மொத்தம் 23 கேள்வி பிஓ கைட்ல இருந்து வரப்போகுது. அதனால எந்தெந்த பகுதியில இருந்து கேள்விகள் வரும் அப்படின்றது இது வரைக்கும் நடந்த தேர்வுகளை வச்சு ஒரு அனாலிசிஸ் பண்ணும்போது பாத்தீங்கன்னா நிச்சயமா ரேங்கிங் மிஷின் போன தேர்வுல கூட நிறைய பேர் சேலஞ்ச் பண்ணாங்க. ரேங்கிங் மிஷின்லாம் கேள்வி கேட்க மாட்டாங்க அப்படின்னு. நான் அன்னைக்கே சொன்னேன், பேமெண்ட் ஆஃப் போஸ்டேஜ் அப்படிங்கிற ஒரு ஹெட்டுக்கு தான் ஃப்ராங்கிங் மிஷின் வருது. அதனால ஃப்ராங்கிங் மிஷின் ரொம்ப முக்கியம்னு சொன்ன 3 கேள்வி கேட்டாங்க ஃப்ராங்கிங் மிஷின். இப்பவும் சொல்றேன், 2 கேள்வியில இருந்து 3 கேள்வி ஃப்ராங்கிங் மிஷின் கேட்பாங்க. அதே மாதிரி போஸ்ட் பாக்ஸ் போஸ்ட் பேக் 2 கேள்வி மினிமம் கேட்பாங்க. நீங்க இதுவே உங்களுக்கு போஸ்ட் பாக்ஸ் போஸ்ட் பேக்ல இருந்து டெஃபினட்டா 2 கேள்வி, ரேங்கிங் மிஷின்ல இருந்து 2ல இருந்து 3 கேள்வி, இதுவே உங்களுக்கு 5 கேள்வி. ஆர்கனைசேஷன் ஆஃப் த டிபார்ட்மெண்ட்டே 2 கேள்வி. அதனால இந்த 23 கேள்வியும் நம்ம தரவு பண்ணிட்டோம்னாலே நம்ம இது பண்ணிடலாம். இப்போ சில முக்கியமானது போன தடவை எம்டிஎஸ் கொஸ்டின் பேப்பர் பார்க்கும்போது பார்த்தா கூட உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கொஸ்டின்ஸ்லாம் நாளைக்கு நான் டிஸ்கஸ் பண்றேன், கொஸ்டின் பேப்பர்ஸ்ல இருக்க கொஸ்டின்ஸ். பட் இந்த ஆர்எல்ஓ அப்படின்றத பத்தி 2 தடவை கேட்டிருக்கான். ரிட்டர்ன்டு லெட்டர் ஆஃபீஸ் போன தடவை கொஸ்டின் கூட ஆன்சரை கூட தப்பா கொடுத்துட்டாங்க. அப்புறம் அதை ஃபுல்லாவே நமக்கு ஆட் பண்ணிட்டாங்க. அந்த மாதிரி ஏபிஓனா என்ன, ஆர்மி, ஏபிபியூனா என்ன, ஏசியன் பசிபிக் போஸ்டல் யூனியன். ஸோ இந்த மாதிரி இம்பார்ட்டன்ட் அப்ரிவேஷன்ஸ் டெஃபினட்டா 2 வரும். ஏஎம்பிசி நான் எதிர்பார்க்குற கேள்வி ஏஎம்பிசி தான், ஆட்டோமேட்டிக் மெயில் ப்ராசஸிங் சென்டர். ஏன் ஏஎம்பிசி முக்கியம் அப்படின்னா, ஏஎம்பிசியை பத்தி உங்களுக்கு வால்யூம் 5லயும் டெஃபினிஷன்ஸ்ல ஏஎம்பிசி அப்படின்ற வார்த்தை இருக்கா. ஸோ ஏஎம்பிசி ஆட்டோமேட்டிக் மெயில் ப்ராசஸிங் சென்டர் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அப்புறம் ஏஎஸ்ஆர்எம்னா என்ன, அசிஸ்டன்ட் சூப்பரண்டன்ட் ஆஃப் ஆர்எம்எஸ். பில பார்க்கும்போது புக் நவ் பே லெட்டர் பிஎன்பிஎல். அப்புறம் சிபிபிஓ பல தடவை நான் சொல்லியிருக்கேன், ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்னது சிபிபிஓனா சென்ட்ரல் பேஸ் போஸ்ட் ஆஃபீஸ். அப்புறம் ஜிபிஎம்ஜி கேட்கலாம். அப்புறம் சிஎஸ்டினா என்ன, சர்க்கிள் ஸ்டாம்ப்ஸ் டெப்போ. பிஎஸ்டினா போஸ்டல் ஸ்டோர்ஸ் டெப்போ. சிஆர்சி அப்படின்னா என்ன சார், இதெல்லாம் ஏன் சார் கேட்பாங்களா அப்படின்னா கேட்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இது எங்க சார் இருக்குன்னா பொதுவா மெயில் அப்படின்ற டாபிக் கீழே இருக்கு. சிஆர்சி கம்ப்யூட்டரைஸ்டு ரெஜிஸ்ட்ரேஷன் சென்டர். அப்புறம் இசிஎஸ் அப்படின்னா என்ன, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். வாட் இஸ் மீன் பை இசிஎஸ்? இதை நான் எங்க சார் எங்களுக்கு சிலபஸ்ல இல்லையெல்லாம் நீங்க சொல்லக்கூடாது. இசிஎஸ் இந்த ரெஃபர் இந்தியா போஸ்ட் வெப்சைட்ன்னு இருக்கு இல்லையா, அதுல இருக்கு பாருங்க. இசிஎஸ்னா எலக்ட்ரானிக் கிளியரன்ஸ் சர்வீஸ். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், எலக்ட்ரானிக்ஸ் கிளியரன்ஸ் சர்வீஸ். மற்றபடி இஎஃப்டி அப்படின்னு ஒண்ணு இருக்கு, எலக்ட்ரானிக் ஃபண்ட் டிரான்ஸ்ஃபர். இது எங்க வரும் அப்படின்னா ஐபிபிபி கீழே வரும், எலக்ட்ரானிக் ஃபண்ட் டிரான்ஸ்ஃபர். அப்புறம் இ போஸ்ட் கேட்க மாட்டாங்க, போன தடவை கேட்டிருந்தாங்க. இஎஸ்எம்ஓனா என்ன,
போன தடவை நம்முடைய கொஸ்டின் பேப்பர்லேயே கேட்டிருந்தாங்க. சரியா? இஎஸ்எம்ஓன்னா எக்ஸ்டெண்டட் சேட்டிலைட் மணி ஆர்டர். அப்புறம் இன்னொரு முக்கியமானது இப்ப கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்கிறது இபிபிபி. அதுதான் நம்ம இப்ப பண்றது, எலக்ட்ரானிக் வேல்யூ பேயபிள் பார்சல். அப்புறம் எஃபிஓன்னா என்ன? ஃபீல்டு போஸ்ட் ஆஃபீஸ்க்கும் அதே தான், ஃபாரின் போஸ்ட் ஆஃபீஸ்க்கும் அதே தான். அப்புறம் ஜிபிஓன்னா என்ன? ஜென்ரல் போஸ்ட் ஆஃபீஸ். சரிங்களா? அப்புறம் ஐஎஸ்பி அப்படின்னா என்னன்னா இந்தியன் செக்யூரிட்டி பிரஸ். எங்கெல்லாம் இருக்கு? நாசிக் அண்ட் ஹைதராபாத். எதுக்காக சார் இதை சொல்றீங்க அப்படின்னா, போஸ்டேஜ் ஸ்டாம்ப் இங்கெல்லாம் தான் பிரிண்ட் பண்றாங்க அப்படின்றது உங்களுக்கு தெரியணும். நெக்ஸ்ட் ஐபிஓ அப்படின்னா உங்களுக்கு தெரியும், இந்தியன் போஸ்டல் ஆர்டர். அப்புறம் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போஸ்ட் ஆஃபீஸஸ். அதே மாதிரி ஐஆர்எம் அப்படின்னா இன்ஸ்பெக்டர் ஆஃப் ரயில் மெயில் சர்வீஸ். அப்புறம் வேற என்ன இருக்கு? எம்டிஜி. இது கட்டாயம் வந்து முக்கியமானதுங்க. எம்டிஜி முக்கிய டாக்கர். அப்புறம் நோடல் என்பிஓனா நைட் போஸ்ட் ஆஃபீஸ். சரிங்களா? என்பிஓனா நைட் போஸ்ட் ஆஃபீஸ். பின் நம்பரோட இது போஸ்டல் இண்டெக்ஸ் நம்பர். பிடிசினா போஸ்டல் ட்ரைனிங் சென்டர். இதெல்லாம் நீங்க ஈஸியா சொல்றீங்க. பிஎம்ஜினா என்னன்னு சொல்லுவீங்க. அப்புறம் ஆர்எல்ஓ ரிட்டர்ன்டு லெட்டர் ஆஃபீஸ். எஸ்பிசிஓ. எஸ்பிசிஓ நம்ம அடிக்கடி எஸ்பிசிஓன்னு படிக்கிறோம். எஸ்பிசிஓனா சேவிங்ஸ் பேங்க் கண்ட்ரோல் ஆர்கனைசேஷன். சரிங்களா? சேவிங்ஸ் பேங்க்ஸ் கண்ட்ரோல் ஆர்கனைசேஷன். அப்புறம் யூபியு யூனிவர்சல் போஸ்டல் யூனியன். இதனுடைய எக்ஸ்பான்ஷன் தான் நான் சொல்றேன். எப்படி ஏபிபியூக்கு எக்ஸ்பான்ஷனோ அதே மாதிரி. அப்புறம் விசாட். இது எங்க சார் இருக்கு அப்படின்னா வால்யூம் 5 உங்களுக்கு டெஃபினிஷன்ல இருக்கா? விசாட் வெரி ஸ்மால் அப்பர்ச்சூர் டெர்மினல். வெரி ஸ்மால் அப்பர்ச்சூர் டெர்மினல். இந்த மாதிரி டெஃபினிஷன்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அது ஒன்று பார்த்துக்கணும். இதெல்லாம் வந்து திடீர்னு இது எல்லா இடத்துலையும் லிங்க் ஆகிற மாதிரி தான் இருக்கு. அதனால அதை நீங்க பார்க்கணும். அப்புறம் நம்ம வந்து பொதுவா ப்ராடக்ட்ஸ் அண்ட் சர்வீசஸ் அப்படின்னு ஒரு டாபிக் கொடுத்துருக்காங்களே, அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ நீங்க நமக்கு வந்து இதெல்லாம் சொல்லியிருக்காங்க. மெயில்ஸு, ப்ரீமியம் ட்ரெடிஷனல் ப்ராடக்ட்ஸு, ப்ரீமியம் ப்ராடக்ட்ஸ் இதெல்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து ட்ரெடிஷ்னல் ப்ராடக்ட்ஸ்னா என்னென்ன அப்படின்னா இதில் கிளாஸ் எடுத்திருப்பாங்க. ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு ரீகேப் பண்றேன். ட்ரெடிஷ்னல் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னா ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஆர்டிக்கல், செகண்ட் கிளாஸ் ஆர்டிக்கல், இது ரெண்டும் சேர்ந்தது. அப்புறம் ரெஜிஸ்டர்டு, இன்சூர்டு, விபி, பார்சல். சரிங்களா? இதெல்லாம் ட்ரெடிஷன். அப்போ இதை தவிர ப்ரீமியம் ப்ராடக்ட்ஸ் எது எது? ஸ்பீட் போஸ்ட்டு, பிஸ்னஸ் போஸ்ட்டு, லாஜிஸ்டிக்ஸ் போஸ்ட்டு, டைரக்ட் போஸ்ட்டு, பிஸ்னஸ் பார்சல். இப்போ இது பொதுவா மெயில்ஸ் அப்படின்ற ஒரு தலைப்பு கீழே கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம இதை ஃபுல்லா படிக்கணும். இப்போ ட்ரெடிஷனல் மெயில் ப்ராடக்ட்ஸ் உங்களுக்கு எத்தனை இருக்கு அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்ம போஸ்ட்மேன் கிளாஸ்லேயே சொல்லியிருக்கோம் 10. ஃபர்ஸ்ட் கிளாஸ்னா என்ன? லெட்டர், போஸ்ட் கார்டு, இன்லைன் லெட்டர் கார்டு. மீதி எல்லாம் ரிமைனிங் எல்லாமே செகண்ட் கிளாஸ் ஆர்டிகல். லெட்டர் மெயில் மொத்தம் எத்தனை? 9 வகைப்படும். சரியா? செகண்ட் கிளாஸ் ஆர்டிகளோ ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஆர்டிகளோ. லெட்டர் மெயில்னா 9, மீதி ரிமைனிங் ஒண்ணு பார்சல் மெயில். ஸோ இதை மாதிரி டிஃபரன்ஷியேட் பண்ணி படி. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ப்ரீமியம் ப்ராடக்ட்ஸ்ல ஸ்பீட் போஸ்ட்ல இருந்து கட்டாயம் கேள்விகள் வரும். பிஸ்னஸ் பார்சல்ல இருந்து கேள்விகள் வரும். அப்புறம் வந்து இந்த மாதிரி டைரக்ட் போஸ்ட், லாஜிஸ்டிக்ஸ் போஸ்ட்ல இருந்து ஒரு ஜென்ரல் கொஸ்டின். எப்படி வரும்? டைரக்ட் போஸ்ட்னா குறைந்தபட்சம் எவ்வளவு கொடுக்கணும்? 1000 ரூபாய். இன்டர்சிட்டினா எவ்வளோ? இன்ட்ராசிட்டினா எவ்வளோ? 1.5 ரூபாய், 2 ரூபாய். எவ்வளோ கிராமுக்கு? 50 கிராமுக்கு. அப்படின்ற இந்த தகவல்லாம் வந்து நீங்க ஃபிங்கர் டிப்ல வச்சிருக்கணும். நேரடி கேள்விதான் இருக்கும் எம்டிஎஸ்ல. நான் வந்து டேம் ஷூரா சொல்றேன். போன தடவை கூட போஸ்ட்மேன் எக்ஸாமுக்கும் நான் அதான் சொன்னேன். கரெக்டா அதே கேள்விகள் தான் வந்தது. அதே மாதிரி தான் இந்த தடவை. அதே மாதிரி முக்கியமான சர்வீசஸ்ல பாத்தீங்கன்னா இந்த ப்ரீமியம் சர்வீசஸ்ல சில புதிய சர்வீசஸ், நியூ சர்வீசஸ் அப்படின்னு இருக்கு இல்லையா? இதெல்லாம் இந்தியா போஸ்ட் வெப்சைட்ல இருக்கிறதுல இருந்து மட்டும்தான் எம்டிஎஸ்க்கு கேள்வி கேட்பாங்க. அதுல கேஷ் ஆன் டெலிவரினா என்ன? சிஓடினா எக்ஸ்பான்ஷன் வந்து கேஷ் ஆன் டெலிவரி. எவ்வளவு ரூபாய்க்கு அனுப்பலாம்? 50,000 ரூபாய்க்கு வரைக்கும் அனுப்பலாம். யாருக்கு எல்லாம் அனுப்ப முடியும்? முதல்ல சிஓடி யாருக்கு அனுப்ப முடியும்? கான்ட்ராக்சுவல் கஸ்டமருக்கு மட்டும்தான் அனுப்ப முடியும். எது அனுப்பலாம்? ஸ்பீட் போஸ்ட் அனுப்பலாம், பிசினஸ் பார்சல் அனுப்பலாம்.
கேஷ் ஆன் டெலிவரியில கொஸ்டின் இப்படி கேட்பாங்க. கேஷ் ஆன் டெலிவரியில ரெக்கவரி பண்ண வேண்டிய ரூபாய யார்கிட்ட இருந்து வாங்குவோம்? சென்டரா அட்ரஸியான்னு குழப்பற மாதிரி கேள்வி. சென்டரா அட்ரஸியா? கேஷ் ஆன் டெலிவரியில ஒரு மேல எழுதி இருக்கிற ரூபாவை யார்கிட்ட இருந்து வாங்குவீங்க அப்படின்னா அட்ரஸி கிட்ட இருந்து தான் வாங்குவோம். சென்டர் கிட்ட இருந்து நீங்க என்ன வாங்குவீங்க? ஆக்சுவல் போஸ்டேஜ் சார்ஜும் சிஓடியோட கமிஷனை மட்டும்தான் வாங்குவீங்க. சரி, இப்போ கேஷ் ஆன் டெலிவரி பண்ண பிறகு அவர் வந்து தபாலை வாங்கிட்ட பிறகு தபால போய் பணம் கட்டி வாங்கிட்டாரு. சிஓடியில பார்சலையோ இல்லை லெட்டரையோ வாங்கிட்டாருங்க. வாங்கின பிறகு அந்த பணம் சென்டருக்கு எப்படி திரும்பி வரும் அப்படின்னா தட் வில் பி ரெமிட்டட் பை இ பேமெண்ட். தட் வில் பி ரெமிட்டட் பை இ பேமெண்ட். அப்புறம் வந்து சர்ச்சா இதுல வந்து எதெல்லாம் அனுப்பக்கூடாது அப்படின்னா இப்போ வந்து பண கூப்பன், டிக்கெட், சர்டிபிகேட், அப்புறம் ஸ்னோபால் சிஸ்டம் சொல்லுவாங்க. சரிங்களா? அந்த மாதிரி விவரங்கள்லாம் அனுப்பக்கூடாது. அப்புறம் வந்து இன்சூரன்ஸ் ஃபெசிலிட்டி சிஓடிக்கு உண்டா அப்படின்னா எஸ், இட் இஸ் அவைலபிள். அப்போ போஸ்டேஜ் எப்படின்னா இன்சூரன்ஸ்க்கு நார்மலா நீங்க எவ்வளவு ஃபீஸ் வாங்குவீங்க அப்படி. அப்போ டாரிஃப் வந்து நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கணும். டாரிஃப் எவ்வளோ? முதல் 200 கிராமுக்கு 10 ரூபாய், அதுக்கப்புறம் ஒவ்வொரு 100 கிராமுக்கும் 6 ரூபாய். போஸ்டல் டாரிஃப்ல இருந்து இது வரைக்கும் கொஸ்டின் வந்து எம்டிஎஸ்ல கேட்டிருக்காங்கன்னா இது வரைக்கும் இல்லை. இது வரைக்கும் இல்லை, கேட்கக்கூடாதுன்னா ஒன்றும் கிடையாது. சரியா? அப்போ வெறுமனே இன்சூரன்ஸ் ஃபீஸ் எவ்வளோ? ஒரு 600 ரூபாய். ஒரு 600 ரூபாய் முகமதிப்பு கொண்ட ஒரு பொருளை அனுப்புவதற்கு இன்சூரன்ஸ் ஃபீஸ் எவ்வளோ அப்படின்னு வந்து ஒருத்தர் கேட்கலாம். அந்த மாதிரி கூட நேரடி கேள்வி. இதெல்லாம் ஒன்றும் ரொம்ப கடினமான கேள்வி இல்லை. நெக்ஸ்ட், எவ்வளவு ரூபாய் சிஓடிக்கு? இந்த கேள்வி ஏற்கனவே கேட்டிருக்காங்க. இந்த கேள்வி ஏற்கனவே போஸ்ட்மேன்ல இதிலே கேட்டிருந்தாங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். சிஓடி அனுப்புவதற்கு குறைந்தபட்ச தொகை எவ்வளவு அப்படின்னு கேட்கலாம். அதாவது வந்து அதாவது குறைந்தபட்ச கமிஷன் தொகை எவ்வளவு கிடைக்குது டிபார்ட்மெண்ட்டுக்கு? ஃபீஸ் சிஓடியில வந்து இப்போ ஒரு பொருளை அனுப்புவதற்கு எப்படி விபியில அனுப்பலாம், விபிக்கு வந்து நம்ம அந்த மணி ஆர்டருக்குரிய கமிஷனை நம்ம வாங்கிக்கிறோம். அதே மாதிரி இங்கேருந்து அனுப்பும்போது விபி ஃபீன்னு ஒன்று வாங்குவோம். அதே மாதிரி சிஓடி அனுப்பும் பொழுது சிஓடியில 5000 ரூபாய் வரைக்கும் 2% எவ்வளவு ரூபாய் வேல்யூவோ அந்த வேல்யூல 2% அல்லது 50 ரூபாய். சரியா? விச்செவர் இஸ் ஹையர். இப்ப சப்போஸ் 4000 ரூபாய் ஒருத்தர் அனுப்பணும்னா எவ்வளவு வரும்? 2%ன்னா 4000 ரூபாய் அனுப்பணும் அப்படின்னா 2% எவ்வளவு வரும்? 80 ரூபா வரும். அப்ப நம்ம 80 ரூபா வாங்கணும். இதே 1000 ரூபாய் அப்படின்னா 2% எவ்வளவு வரும்? 20 ரூபா வரும். ஆனா அந்த இடத்துல நம்ம எவ்வளவு வாங்கணும்? 50 ரூபாய் வாங்கணும். அப்போ எவ்வளவு அனுப்பிச்சாலும் குறைந்தபட்ச சிஓடி தொகை 50 ரூபாய் நம்ம வாங்குவோம், அல்லது 2% ஆஃப் தி அமௌண்ட் டு பி ரெக்கவர்ட் விச்செவர் இஸ் ஹையர். இதே 5000 ரூபாய்க்கு மேல போகும்போது என்னன்னா 100 ரூபாய் பிக்சட் சார்ஜஸ். எதுக்கு 100 ரூபாய் பிக்சட் சார்ஜஸ்னா 5000 ரூபாய் வரைக்கும் உரிய தொகைக்கு 100 ரூபாய் வாங்கிடுறாங்க பிக்சடா. பிளஸ் 5000 ரூபாய்க்கு மேல போகின்ற தொகைக்கு 1%. அப்போ இப்படி எப்படி இதை கால்குலேட் பண்றாங்க அப்படின்னா ஒரு 7000 ரூபாய்க்கு ஒரு பொருளை நீங்க அனுப்புறீங்க அப்படின்னா 5000 ரூபாய்க்கு 100 ரூபாய் பிக்சடு. அப்போ 7000த்துல 5000 கழிச்சுடுங்க, மீதி 2000 இருக்கும். மீதி 1% ஆஃப் தி அமௌண்ட் எக்ஸீடிங் 5000 rupees. அப்போ 2000 ரூபாய்க்கு 1% 20 ரூபாய். அப்போ சிஓடி சார்ஜஸ் எவ்வளவு வரும்? 120 ரூபாய் வரும். 100 ரூபாய் பிக்சட் அமௌண்ட் எது வரைக்கும்? 5000 ரூபாய் வரைக்கும். ரிமைனிங் அமௌண்ட்டுக்கு 5000 ரூபாய் கழிஞ்சது போக மீதி தொகைக்கு 1%. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அப்ரிவேஷன்ஸ்லையும் சொன்னேன். பிஎன்பிஎல்னா புக் நவ் பே லேட்டர். புக் நவ் பே லேட்டர் இது யாருக்கு கொடுப்பாங்க? இதெல்லாம் இப்ப கூட கேள்வி கேட்டிருக்காங்க. 2 கேள்வி கேட்டாங்க. இதுல எப்படின்னா இப்ப வந்து யாருக்கு எல்லாருக்குலாம் இந்த இந்த வசதி எல்லாருக்குலாம் நம்ம கொடுக்க மாட்டோம். யாருக்கு கொடுப்போம்? ஒரு பல்க் கஸ்டமரோ அல்லது கான்ட்ராக்சுவல் கஸ்டமர்ஸ், தோஸ் ஹூ ஆர் கம்மிங் அண்டர் கான்ட்ராக்ட், அவர்களுக்கு மட்டும் நம்ம இந்த வசதியை செய்து தருவோம். சரி, இது வந்து யார் வந்து காம்பிடென்ட் அத்தாரிட்டி இந்த புக் நோ பே லெட்டர் கொடுக்கறதுக்கு அப்படின்னா எஸ்பி தான். சரிங்களா?
இது வந்து சாரி புக் நோ பே லேட்டர்ல புக் நோ பே லேட்டர்னா ரீஜனல் ஆஃபீஸ் பிஎம்ஜி தான் காம்பிடென்ட். நம்ம என்ன பண்ணோம்னா 10,000 ரூபாயாவது குறைந்தபட்சம் அவர் அனுப்புவாரு அப்படின்னா தான். ஏன்னா அதற்கு வந்து அவருக்குன்னு ஒரு கஸ்டமர் ஐடி எல்லாம் கொடுக்க போறோம். அந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஒர்க் இருக்கிறதுனால குறைந்தபட்சம் 10,000 ரூபாய் அனுப்பணும். இது அனுப்புறதுக்கு என்ன சார் பண்ணணும் அப்படின்னா, அவர் வந்து நம்ம டிபார்ட்மெண்ட்ல ஒரு அக்ரிமெண்ட் போடணும். இது மட்டும் இல்லாம ஒரு பேங்க் கேரண்டி தொகையை தர வேண்டும். அந்த பேங்க் கேரண்டி எவ்வளவுன்னா 2.5 மடங்குல இருந்து 3 மடங்கு இருக்கலாம்னு சொல்றாங்க. கான்ட்ராக்ட் வேலிட் ஃபார் 1 இயர். இந்த கேள்வி ஏற்கனவே கேட்டிருக்காங்க. சரியா? இந்த கேள்வி ஏற்கனவே கேட்டிருக்காங்க. எவ்வளவு வருடத்துக்கு ஒரு இப்ப கவர்மெண்ட்னா எந்த விதமான பேங்க் கேரண்டி தேவையில்லை. டிஎன்பிஎல் வாங்குவதற்கு ஒரு கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன்னா எந்த விதமான பேங்க் கேரண்டியும் தேவையில்லை. இதே ஒரு பிரைவேட் போது தான் இதெல்லாம் தேவைப்படுது. இது வந்து பில்லுலாம் வந்து மந்த்லி பேசிஸ்ல நம்ம பேமெண்ட் பண்ணுவாங்க. 1ஆம் தேதியிலேருந்து 30ஆம் தேதி வரைக்கும் வந்திருக்க பில்லை அடுத்த மாதத்துல 7ஆம் தேதிக்குள்ள பில்லை ரைஸ் பண்ணோம். அடுத்த மாதம் கடைசி நாளுக்குள்ள அவர் இது பண்ணிக்கலாம். சரி, இதுல கேள்வி என்ன கேட்பாங்க அப்படின்னா, இந்த மாதிரி பில்லை கொடுத்த பிறகு அவர் கட்டாம விட்டுட்டாருன்னா அதற்கு எவ்வளவு ரூபாய் பெனால்டி போடுவாங்கன்னா 10% பெனால்டி போடுவாங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் இந்த பிஎன்பிஎல் போச்சா, அடுத்து ஸ்பீட் போஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா எப்ப துவங்கினாங்க அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கேள்வி. எப்ப துவங்கினாங்க தெரியுமா? 1986 1/8/15 ஞாபகம் இல்லை, ஆகஸ்ட் 1986. சரி, இதுல வந்து மேக்சிமம் எவ்வளவு? இது பல தடவை கேள்வி கேட்டாங்க. 35 kgs. சரி, இன்சூரன்ஸ் ஃபெசிலிட்டி இருக்கா? இருக்கு. எவ்வளவு ரூபாய்? 1 lakh. இதே ஃபாரினுக்கா இருந்தா 10,000 rupees. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரி, இதுல என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்கு அதெல்லாம் உங்களுக்கு அவர் சொல்லி கொடுத்துருக்காரு. இதுல வேற என்ன சார் இம்பார்ட்டன்ட் அப்படின்னா, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். காம்பன்சேஷன்னா என்ன? இப்போ ஒரு பொருள் தொலைஞ்சு போச்சு அப்படின்னா என்ன பண்றோம்னா, double the rate of speed post charges or 1,000 rupees, whichever is less. Loss or damage அந்த டிலேவா போச்சுன்னா ஸ்பீட் போஸ்ட் சார்ஜஸ் எவ்வளவோ அதை மட்டும் ரீஃபண்ட் பண்ணுவோம். அதாவது பதிவு தபால அனுப்பக்கூடிய தொகைக்கு மேல போற தொகையை ரீஃபண்ட் பண்ணுவோம். வாக்கின் கஸ்டமருக்கு ஒரு ரிபேட் இருக்கு. இதுல வாக்கின் கஸ்டமர்னா கவுண்டர்ல வந்து கொடுத்து புக் பண்றவங்க. இந்த மாதிரி புக் பண்றவங்களுக்கு ஒரு டிஸ்கவுண்ட் ஸ்ட்ரக்சர் இருக்கு. இந்த கேள்வி ஏற்கனவே கேட்டிருக்காங்க. 1 லட்சத்திற்கு மேல போனா எவ்வளோ அப்படின்னா 10%. 1 லட்சத்திற்கு கீழே இருந்தா 5%. குறைந்தபட்சம் ஒருத்தர் வந்து வாக்கின் கஸ்டமராக டிஸ்கவுண்ட் வாங்குவதற்கு எவ்வளவு ரூபாய்க்கு அனுப்பணும் அப்படின்னா 2,000 ரூபாய்க்கு அனுப்பணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? 2,000 ரூபாயில இருந்து 1 லட்சம் ரூபாய் வரைக்கும் அவர் அனுப்பினார்னா அவருக்கு 5% வந்து டிஸ்கவுண்ட் கிடைக்கும். இதே அவர் வந்து 1 லட்சத்திற்கு மேல போகும்போது 10% டிஸ்கவுண்ட் கிடைக்கும். ரைட். இப்போ வந்து ஸ்பீட் போஸ்டோட ரேட்லாம் இருக்கு இல்லையா, அதை நீங்க மனப்பாடம் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா இதுல கேள்வி கேட்டிருக்காங்க. இப்போ வந்து பெரும்பாலும் போஸ்ட்மேன்ல இந்த மாதிரி கேள்வி கேட்டிருக்காங்க. அதே மாதிரி டெலிவரி நார்ம்ஸ் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அதாவது டிரான்சிட் நார்ம்ஸ் பிட்வீன் சிட்டிஸ் அப்படின்னு வந்து நம்முடைய இந்தியா போஸ்ட் வெப்சைட்ல இருக்கும். இதை நீங்க கட்டாயம் படிக்கிறீங்க. அதே மாதிரி டிஸ்கவுண்ட் ஸ்ட்ரக்சர்னு இருக்கும். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்ப நான் சொன்னது வாக்கின் கஸ்டமரோட டிஸ்கவுண்ட் ஸ்ட்ரக்சர். இதே மாதிரி பிஎன்பிஎலோட டிஸ்கவுண்ட் ஸ்ட்ரக்சருக்கு இதை நீங்க கட்டாயம் மனப்பாடம் பண்றீங்க. சரிங்களா? இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்புறம் பிஓடிக்கு எவ்வளோ சார்ஜஸ்ன்னு ஒரு தடவை கேட்டிருக்காங்க. சரியா? 12 ரூபாய். 10 ரூபாய் பிளஸ் 18% ஜிஎஸ்டி. இப்போ இன்டர்நேஷனல் ஸ்பீட் போஸ்ட்டுக்கு எவ்வளோ வெயிட்? அதுவும் மேக்சிமம் வெயிட் 35 கிலோ தான். இப்போ நீங்க வந்து இன்டர்நேஷனல் ஸ்பீட் போஸ்ட் எல்லாம் வந்து எங்க புக் பண்ண முடியும்னா ஆல் டிபார்ட்மெண்டல் போஸ்ட் ஆஃபீஸஸ்ல மட்டும்தான் புக் பண்ண முடியும். சரி, இதுக்கு லாஸ் அல்லது டேமேஜா இருந்ததுன்னா எவ்வளோ அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒரு தடவை 30. இப்ப கூட வந்து போஸ்ட்மேன் எக்ஸாம்ல கேட்டிருந்தாங்க இல்லையா, பார்சலுக்கு 30 SDR. SDRனா என்ன? ஸ்பெஷல் டிராயிங் ரைட்ஸ். அதே மாதிரி பிஸ்னஸ் பார்சலும் அதே மாதிரி தான், கான்ட்ராக்சுவல் கஸ்டமர்ஸ் தான். பிஸ்னஸ் பார்சலை பொறுத்த வரைக்கும் ஸ்பீட் போஸ்ட்ல மினிமம் வெயிட்னு ஒன்று கிடையாது. ஆனால் பிஸ்னஸ் பார்சல்ல மினிமம் வெயிட் 2 kg, மேக்சிமம் 35 kg. இது ரொம்ப காஸ்ட் வந்து
எக்கனாமிக்கல். ஏன் எக்கனாமிக்கல் அப்படின்னா, இதை நம்ம வந்து எப்படி அனுப்புறோம்? சர்ஃபேஸ் ரூட்ல தான் நம்ம அனுப்புறோம். அதனால வந்து சர்ஃபேஸ் ரூட்ல தான் நம்ம அனுப்புறோம். அதனால இது காஸ்ட் எக்கனாமிக்கல். அப்புறம் வந்து இதுலயும் வந்து தனியா டிஸ்கவுண்ட் ஸ்ட்ரக்சர் இருக்கு. எப்படி ஸ்பீட் போஸ்ட் பிஎன்பிஎலுக்கு டிஸ்கவுண்ட் இருக்கோ அதே மாதிரி இதுக்கும் பிஎன்பிஎல் டிஸ்கவுண்ட் இருக்கு. பிஸ்னஸ் பார்சல்ல வாக்கின் அப்படின்ற கான்செப்டே கிடையாது. இட் இஸ் அவைலபிள் ஒன்லி டு கான்ட்ராக்சுவல் கஸ்டமர்ஸ். சரியா? அடுத்தது பில் மெயில் சர்வீஸ்னு ஒன்று இருக்கு. பில் மெயில் சர்வீஸ் நிறைய தடவை கேள்வி கேட்டிருக்காங்க. அதுல கேள்வி கேட்பதற்கு, டைரக்ட் கொஸ்டின் கேட்பதற்கு குட்டி குட்டி பாயிண்ட் இருக்கு. எப்படி அப்படின்னா, பில் மெயில் சர்வீஸ்ல என்ன அனுப்ப முடியும்னா ஃபைனான்சியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் பில் நேச்சர்ல இருக்கிறது மட்டும் தான் அனுப்புறோம். சரி, இது வந்து ஒரு B2C அப்படின்னு சொல்லுவாங்க, பிஸ்னஸ் டு கஸ்டமருக்கு போகும். ரைட். இதுக்கு என்ன கண்டிஷன் அப்படின்னா, குறைந்தபட்சம் 90 நாளைக்கு ஒரு தடவை வந்து போஸ்ட் பண்ணணும். மினிமம் 5000 ஆர்டிகல் ஒரு தடவை போஸ்ட் பண்ணணும். அதாவது என்னன்னா, ஒரு தடவை அவர் போஸ்ட் ஆஃபீஸுக்கு வந்து போஸ்ட் பண்ணிட்டாலே 5000க்கு மேலதான் போஸ்ட் பண்ணி ஆகணும். குறைந்தபட்சம் 5000, அதிகபட்சம் ஒன்றும் கிடையாது, எவ்வளவுனாலும் பண்ணலாம். அதே மாதிரி ஒரு தடவை போஸ்ட் பண்ணிட்டாருன்னா 90 நாளைக்கு உள்ள ஒரு தடவையாவது போஸ்ட் பண்ணி ஆகணும். இப்போ 1ஆம் தேதி போஸ்ட் பண்றாரு அப்படின்னா, 1 ஜனவரியில போஸ்ட் பண்ணாருன்னா அவர் வந்து 31/3க்குள்ள, சாரி 2ஆம் தேதி போஸ்ட் பண்றாரு, அடுத்து இந்த குவார்டருக்குள்ள போடல, அடுத்த குவார்டருக்குள்ள கட்டாயம் போட்டாகணும். ஸோ மினிமம் அட்லீஸ்ட் ஒன்ஸ் இன் 90 days. இது வந்து 90 நாட்கணக்கு தான் சொல்லியிருக்காங்க ரூல்ல. இதுல இருந்து ஃப்ரம் 2 days தான் பார்க்கணும். அதே மாதிரி இந்த பில்மெயில் சர்வீஸ் அப்படின்றது எப்படின்னா, ஒரு பர்டிகுலர் பின்கோடு வைஸ் வந்து கஸ்டமரே செக்ரிகேட் பண்ணி கொண்டு வரணும். எவ்வளவு ரூபான்னு ஒரு தடவை கேட்டிருக்காங்க. 50 கிராம் வரைக்கும் 3 ரூபாய். மற்ற சாதாரணமா தபால்கள்லாம் 20 கிராம் நம்ம போடுற மாதிரி இல்லாம இதுல 50 கிராமுக்கு 3 ரூபாயும், கூடுதலாக ஒவ்வொரு 50 கிராமுக்கும் 2 ரூபாயும். இதுல பில்மெயில் சர்வீஸ்ல வந்து ஒரு கமர்ஷியல் அட்வர்டைஸ்மெண்ட்ஸை கூட வந்து அந்த கஸ்டமர் போட்டுக்கலாம். சரிங்களா? அதாவது வந்து எப்படின்னா, ஒரு பிஎஸ்என்எல்லே வந்து ஒரு பில்லு போடுறாங்க. பிஎஸ்என்எல்லோட ஒரு பில் நேச்சர்ல இருக்கிற தபால் மட்டும்தான் போட முடியும். பிஎஸ்என்எல்லோட 4G வருது, 5G வருது அப்படின்னு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வருதுன்னா, அந்த அட்வர்டைஸ்மெண்ட் பத்தின விவரத்தை அவங்களுடைய கிளையண்ட்டுக்கு தெரிவிக்கலாம். அப்படி தெரிவிக்கும் போது அதுக்கு கூடுதலாக 25 பைசே வாங்கணும் உள்ள வைக்கிற ஒவ்வொரு இன்சர்ஷனுக்கும். அதாவது ஒரு மடிப்பு போட்டு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட், அவரே 2 அட்வர்டைஸ்மெண்ட் வச்சா 50 பைசா வாங்கணும். இதுக்கு பிஎன்பிஎல் ஃபெசிலிட்டி இருக்கான்னா கிடையவே கிடையாது. சரியா? அப்போ கேஷ் அண்ட் கேரின்னு சொல்லுவாங்க. கேஷ் அண்ட் கேரின்னா என்ன அர்த்தம்? பணம் கொடுத்துட்டு வேலையை முடிச்சுக்க வேண்டியதுதான். சரி, இது பில்மெயில் சர்வீஸ். பில்மெயில் சர்வீஸ் மாதிரியே NBMS அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அப்படின்னு என்ன அர்த்தம்னா, நேஷனல் பில்மெயில் சர்வீஸ். பில்மெயில் சர்வீஸுக்கும் நேஷனல் பில்மெயில் சர்வீஸ்க்கும் என்ன வித்தியாசம்னா, பில்மெயில் சர்வீஸ் இஸ் கன்ஃபைன்டு டு ஒன்லி ஒன் சர்க்கிள். நேஷனல் பில்மெயில் சர்வீஸ் இஸ் மீன்ட் ஃபார் என்டையர் இந்தியா, மொத்த இந்தியாவுக்கும் சேர்த்து. குறைந்தபட்சம் ஒரு தடவை போடும்போது 10,000 ஆர்டிகல் ஒரு தடவை போடணும். சரிங்களா? அதுல 5000, இதுல 10,000. அதே 90 நாள் இடைவெளி தான். கால இடைவெளி 90 நாளைக்குள்ள 10,000 போடணும் நேஷனல் பில்மெயில்லாம். அப்புறம் வந்து இதுல போடுற ஆர்டிக்கல்லாம் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஆர்டிக்கலாக ட்ரீட் பண்ணி ஏர் டிரான்ஸ்மிஷன் தருவாங்க. 50 கிராமுக்கு பில்மெயில் சர்வீஸ்ல 3 ரூபாயும், கூடுதலா 2 ரூபாயும். இதுல 50 கிராமுக்கு 5 ரூபாயும், கூடுதலா 50 கிராமுக்கு 2 ரூபாயும். இதுல EIOD அப்படின்னு ஒரு ஃபெசிலிட்டி இருக்கு. வாட் இஸ் மீன் பை EIOD அப்படின்னா, எலக்ட்ரானிக் இன்ஃபர்மேஷன் ஆன் டெலிவரி. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஆர்டினரி ஆர்டிக்கலுக்கே டெலிவரியான விவரங்கள் வந்து தெரியற மாதிரி. இந்த ஆக்சுவலா இந்த சர்வீஸ் இன்னும் ஸ்டில் இட் இஸ் இருக்கு. இதுக்கு காஸ்ட் வந்து 50 பைசா. ஒரு ஆர்டிக்கலுக்கு 50 பைசா பணம் கொடுத்தா ஆர்டினரிக்கே நம்ம வந்து டெலிவரி இன்ஃபர்மேஷன் வரும். அந்த பேக்கையே ஸ்கேன் பண்ணா அந்த பேக்குள்ள போற மொத்த ஆர்டிக்கலும் டெலிவர்டா இல்லையான்னு காட்டும். பட் இதுல நடைமுறையில இல்லை. ரைட். அப்புறம் வந்து முக்கியமான சர்வீஸ், இதுல இருந்து கேள்விகள் கட்டாயம் கேட்பாங்க. இ-போஸ்ட். இ-போஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் நிச்சயமா வந்து இந்த ரேட்ல கேட்பாங்க. A4 பேஜுக்கு எவ்வளோ? 10 ரூபாய்.
அப்புறம் போஸ்ட்னா எவ்வளோ, 6 ரூபாய். அந்த மாதிரி மெனி டு ஒன், ஒன் டு மெனி இதெல்லாம் இருக்கு இல்லையா, 5 ரூபாய். இதெல்லாம் வந்து நல்லா மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும். நீங்க கட்டாயம் வந்து நேரடி கேள்விதான். இ போஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் A4 பேஜுக்கு 10 ரூபாய். அப்புறம் வந்து கார்பரேட்டிவ் போஸ்டா இருந்தா 6 ரூபாய். கார்பரேட்டிவ் போஸ்டா இருந்தா 6 ரூபாய். மெனி டு ஒன், நிறைய வந்து மெசேஜ் ஒருத்தருக்கே அனுப்பிச்சாலும் 5 ரூபாய். அப்புறம் ஒன் டு மெனினாலும் 5 ரூபாய். ஒன் டு மெனில ஒரு கண்டிஷன் இருக்கு. முதல் 10 ரெசிபியன்ட்டுக்கு 5 ரூபாய். அதுக்கப்புறம் 3 ரூபாய். சரியா? இதெல்லாம் வந்து டாரிஃப் எல்லாம் நீங்க மனப்பாடம் பண்றீங்க. அடுத்தது டைரக்ட் போஸ்ட், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். மினிமம் ஒரு தடவை டைரக்ட் போஸ்ட் அனுப்பணும்னா குறைந்தபட்சம் 1000, அதிகபட்சம்னா தேர் இஸ் நோ லிமிட். ஆனா ஒரு டிஸ்கவுண்ட் இருக்கு. இப்போ நீங்க வந்து டைரக்ட் போஸ்ட் அனுப்பும் பொழுது 50,000 தபால்களுக்கு மேல, வால்யூம் டிஸ்கவுண்ட்னு பேர் அதுக்கு. 50,000 தபால்களுக்கு மேல அனுப்புற பட்சத்துல அதற்கு 5% டிஸ்கவுண்ட் இருக்கு. எதுல 5% அப்படின்னா, டாரிஃப் இருக்கு இல்லையா, இப்ப லோக்கல்னா 20 கிராமுக்கு ₹1.50. இதே வந்து லோக்கல் அல்லாமல், லோக்கல்னு அவங்க எதை சொல்றாங்கன்னா வித்தின் த சேம் பின்கோடு தான். இன்டர்சிட்டி அதை தவிர மீதி எது அனுப்பிச்சாலும் 2 ரூபாய். அதுக்கப்புறம் அடிஷ்னலா ஒவ்வொரு 20 கிராமுக்கும் 1 ரூபாய். ஸோ இந்த மொத்த கால்குலேட் பண்ணிட்டு இதுல 5% டிஸ்கவுண்ட் தருவாங்க. இந்த டாரிஃபை கால்குலேட் பண்ணுவாங்க. லோக்கலா இருந்தா 1.5 ரூபாய், அடிஷ்னல் 20 கிராமுக்கு 1 ரூபாய், இன்டர்சிட்டியா இருந்தா 2 ரூபாய் முதல் 20 கிராமுக்கு, அப்புறம் கூடுதல் 20 கிராமுக்கு 1 ரூபாய். இதுல 50,000 தபால்களுக்கு மேல ஒருத்தர் அனுப்பிச்சார்னா அதுல வால்யூம் பேஸ்டு டிஸ்கவுண்ட் 5% கிடைக்கும். நெக்ஸ்ட் லாஜிஸ்டிக்ஸ் போஸ்ட். இந்த லாஜிஸ்டிக்ஸ் போஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் மினிமம் சார்ஜபிள் வெயிட், இதை தான் கேள்வி கேட்க முடியும். எவ்வளோ? 50 கிலோ. மினிமம் சார்ஜ்னு ஒன்று இருக்கு. எவ்வளோ? 50 ரூபாய். மினிமம் சார்ஜபிள் வெயிட் 50 கிலோ. மினிமம் சார்ஜ் வந்து 50 ரூபாய் பிளஸ் டாக்கெட் சார்ஜ் அப்படின்னு இருக்கு. அந்த டாக்கெட் சார்ஜ்ன்றது கன்சைன்மெண்ட் சார்ஜ். ஒரு கன்சைன்மெண்ட்ன்றது நம்பர் 1, ஒரு பார்சலோட நம்பர். அதுக்கு கீழே 1000 பார்சலோட புக் பண்ணலாம். எத்தனை பார்சல் புக் பண்ணாலும் டாக்கெட் சார்ஜஸ்ன்றது 100 ரூபாய். இப்போ கொஸ்டின் உங்களை குழப்பறதுக்காக, லாஜிஸ்டிக்ஸ் போஸ்ட் ஒருத்தர் புக் பண்ணியிருக்காரு, ஒரே அட்ரஸுக்கு தான் 250 பார்சல், அதுக்கு டாக்கெட் சார்ஜ் எவ்வளோ அப்படின்னு கேட்கலாம். 100 ரூபாய். சரியா? இப்போ வந்து நம்ம லாஸ்ட் டைம் கூட போஸ்ட்மேன் எக்ஸாம்லோட நான் தெளிவா சொன்னேன். நீங்க வந்து நேரடி கேள்வி கேட்பாங்க, அதுலயே ஏபின்னு கொடுத்து கேட்பாங்கன்னு. அந்த மாதிரிதான் ஒரு 15-20 கேள்வி கேட்டிருந்தாங்க. ஏபி whichever is கரெக்ட். அப்ப நம்ம எல்லாத்தையும் மனப்பாடம் பண்ணிட்டு போகணும். ரைட். பிசினஸ் போஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் என்ன சார் கேட்பாங்க அப்படின்னா, இது வரைக்கும் பிசினஸ் போஸ்ட்லாம் கேட்டதில்லை. நம்ம வேணா ஃப்ராங்கிங்க்கு எவ்வளோ, ஸ்பெஷல் ஹேண்ட்லிங்க்கு எவ்வளோ, அந்த மாதிரி ஒரு காமன் இது மட்டும் பார்த்து வச்சுக்கணும். சரிங்களா? பிசினஸ் போஸ்ட்ல இப்போ வந்து ஃப்ராங்கிங்க்கு எவ்வளோ வருது. இப்போ ரிஜிஸ்டரா இருந்தால் 50 பைசாவும், அன்ரெஜிஸ்டர்டாக இருந்தால் 40 பைசாவும். இதே ஸ்பெஷல் ஹேண்ட்லிங்காக இருந்ததுன்னா ரெஜிஸ்டரா இருந்தால் 70 பைசாவும், அன்ரெஜிஸ்டர்டாக இருந்தால் 30 பைசாவும் வாங்கணும். இதுதான் வந்து நம்ம காமனா எப்பவுமே வாங்குறது. சரிங்களா? அதனால இது பேசிக். இது இல்லாம இப்போ வந்து ஒரு கலெக்ஷன்னா எவ்வளவு ரூபாய், இதெல்லாம் இருக்கு. அதெல்லாம் இது வரைக்கும் எதுவும் கேட்டதில்லை. ஆனா ஒரே தடவை ஃப்ராங்கிங் மட்டும் கேட்டிருக்காரு. அடுத்தது இ பேமெண்ட். இப்போ ஒரு ஒரு நம்ம வந்து ஒரு பில் பேமெண்ட்லாம் பண்றோம். அதெல்லாம் வந்து ஒரு பில்லர் ஐடியை கிரியேட் பண்றோம். அந்த பில்லர் ஐடியில உள்ள போனா நம்ம பில் நம்பரை கொடுத்தோம்னா எவ்வளோ நம்மளுடைய கலெக்ட் பண்ண வேண்டிய பில்லுன்னு வரும். சென்ட்ரல் சர்வர்ல அந்த டேட்டா அப்லோட் ஆகிடும். இதற்கு வந்து நம்ம எவ்வளோ சார்ஜஸ் வாங்குறோம் அப்படின்றது தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த பில்லோட அமௌண்ட்ல 1000 ரூபாய் வரைக்கும் 5 ரூபாய் வாங்குறோம். 1000 ரூபாயிலிருந்து 1001 2500 ரூபாய் வரைக்கும் 10 ரூபாய். 2501 இருந்து 5000 வரைக்கும் 15 ரூபாய். 5000க்கு மேல போனா 20 ரூபாயை நம்ம காசு வாங்குறோம். சரியா? இந்த சார்ஜஸ் மட்டும்தான், ஃபீஸ் மட்டும்தான் இதுல முக்கியமானது. அடுத்தது மீடியா போஸ்ட். மீடியா போஸ்ட்ல என்ன கேட்பாங்க அப்படின்னா, பாஸ் புத்தகம் கேட்பாங்க. குறைந்தபட்சம் அட்வர்டைஸ் பண்ணுவதற்கு
குறைந்தபட்சம் பாஸ் புத்தகத்தை அட்வர்டைஸ் பண்றதுக்கு எவ்வளவு ரூபாய் வந்து நமக்கு எவ்வளவு நம்பர் குறைந்தபட்சம் இருக்கணும் அப்படின்னு கேட்பாங்க. அது வந்து 1000 ரூபாய். 1000 பாஸ்புக் வந்து நம்ம பண்ணணும். எவ்வளவு ரூபாய் அப்படின்னா சிங்கிள் கலரா இருந்தா 8 ரூபாயும், மல்டி கலரா இருந்தா 12 ரூபாய் இருக்கணும். அவ்வளவுதான். மீதி வேற என்ன சார் இதுல கேட்பாங்க அப்படின்னா மீதி எதுவும் கேட்பதற்கு வாய்ப்பு இல்லை. ஆனா மேக்தூத் போஸ்ட் கார்டு கேட்கலாம். மினிமம் ஆர்டர் குவான்டிட்டி மேக்தூத் போஸ்ட் கார்டுக்கு எவ்வளவு? 1,00,000. ஒரு கார்டுடைய விலை 2 ரூபாய். அப்போ குறைந்தபட்சம் எவ்வளவு ரூபாய்? 2 லட்சம் ரூபாய் வந்து கொடுத்தாதான் பண்ண முடியும். ரைட். அடுத்தது இன்னொன்னு முக்கியமானது, ஆதாருடைய ஃபீஸ் எல்லாம் ஞாபகம் வச்சுங்க. ஆதார் என்ரோல்மெண்ட்டுக்கு எவ்வளவு ரூபாய்? அதெல்லாம் இம்பார்ட்டன்ட். இப்போ ஆதார் என்ரோல்மெண்ட் ஃப்ரீ. சரி, ஆதார் அப்டேஷன்லாம் வந்துன்னா 50 ரூபாய். பயோமெட்ரிக் அப்டேஷன் 100 ருபீஸ். அதெல்லாம் ஞாபகம் வச்சுங்க. அப்புறம் கங்கா ஜெல்லோட பிரைஸ் எவ்வளோ? 250 ml கங்கோத்ரி வாட்டர் 30 ரூபாய். ஆன்லைன்ல வாங்கினா 121 ரூபாய். நெக்ஸ்ட், இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதாவது வந்து இந்த நம்ம சர்வீசஸ்ல. ரைட். அப்புறம் வந்து நம்ம லெட்டர்ஸ் இதெல்லாம் நம்ம வந்து ட்ரெடிஷனல் இருக்கு இல்லையா, அதை பார்க்கணும். இப்போ லெட்டரோடைய மேக்சிமம் வெயிட் 2 kgs. ரைட்டு. இந்த டைமென்ஷன்ஸ்லாம் வந்து எம்டிஎஸ்க்குலாம் கேட்கறதுக்கு வாய்ப்பு இல்லை. அவ்வளோலாம் நம்ம யோசனை பண்ண வேண்டியதில்லை. ஆனால் வந்து மினிமம் மேக்சிமம் அதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும். சரிங்களா? மினிமம் மேக்சிமம் 10 சென்டிமீட்டர் வந்து 80 சென்டிமீட்டர். இதுதான் இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட், அவ்வளோதான். இதில் வந்து வேற எதுவும் பண்ண மாட்டாங்க. அப்புறம் வந்து என்ன குவாலிட்டி ஆஃப் பேப்பர் யூஸ் பண்ணணும் என்வலப்புக்கு அப்படின்னா 70 GSM. இதை ஞாபகம் வச்சுங்க. அப்புறம் புக் பேக்கெட். அடுத்தது புக் பேக்கெட்டோட இம்பார்ட்டன்ட் மேக்சிமம் வெயிட் எவ்வளோ? 5 கிலோ. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா? இதை நம்ம மறக்கவே கூடாது. இதுல இருந்து கன்ஃபார்மா கேள்வி கேட்பாங்க. நெக்ஸ்ட், கண்டெய்னிங் புக் பேக்கெட் கண்டெய்னிங் பிரிண்டட் புக்ஸ் வந்து புக் பேக்கெட் கண்டெய்னிங் பிரிண்டட் புக்ஸ், இதுல மேக்சிமம் வெயிட் எல்லாமே அதே 5 கிலோ தான். புக் பேக்கெட் கண்டெய்னிங் பீரியாடிக்கல்ஸ்னாலும், அதாவது இது வந்து கேட்டகரி வந்து புக் பேக்கெட்ன்றது ஒரு மேஜர் கேட்டகரி. இதுக்கு கீழே தான் பிரிண்டட் புக்ஸ். நார்மலா புக் பேக்கெட்ன்றது எதை மீன் பண்றாங்க? புக் போஸ்ட். அடுத்தது அதுக்கு கீழே வந்து புக் பேக்கெட் கண்டெய்னிங் பிரிண்டட் புக். இப்போ பிரிண்டட் புக்குன்னா என்ன அப்படின்னா, நாட் போஸ்டட் இன் ரெகுலர் இன்டர்வல்ஸ். அட்வர்டைஸ்மெண்ட் இருக்கக்கூடாது, ஒரு பீரியாடிக்கலாக இருக்கக்கூடாது. சரி, வாட் இஸ் பீரியாடிக்கல்ஸ் அப்படின்னா, ரெஜிஸ்டர் ரெஜிஸ்ட்ரார் ஆஃப் நியூஸ் பேப்பர் ஆஃப் இந்தியா அவர்கிட்ட பதிவு பண்ணிருக்கணும். அந்த இதழ் மேல அதனுடைய விலை எவ்வளோன்ற விவரங்கள்லாம் இருக்கணும். அது ரெஜிஸ்டர்டு வித் ரெஜிஸ்ட்ரார் ஆஃப் நியூஸ் பேப்பர் ஆஃப் இந்தியா அண்டர் சீரியல் நம்பர் அப்படின்ற விவரங்கள்லாம் அதுல இருக்கணும். புக் பேக்கெட்டுக்கு என்ன ரூலோ அதே ரூல் தான் இது. சரிங்களா? அதே மேக்சிமம் வெயிட் எல்லாம் அதே தான். அப்புறம் ரெஜிஸ்டர்ட் நியூஸ் பேப்பர்னு ஒன்று இருக்கு, வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஆர்என்பி அப்படின்னா என்ன, அதெல்லாம் வந்து நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கணும். ரெஜிஸ்டர்ட் நியூஸ் பேப்பர் அதே மாதிரி தான் ரெஜிஸ்ட்ரார் ஆஃப் நியூஸ் பேப்பர் ஆஃப் இந்தியா கிட்ட வாங்கியிருக்கணும். இது மட்டும் இல்லாம போஸ்டல் டிபார்ட்மெண்ட்ல நம்ம சூப்பரண்டன்ட் கிட்ட ஒரு லைசன்ஸும் வாங்கணும். யார் வந்து காம்பிடன்ட் டு இஷ்யூ த லைசன்ஸ் அப்படின்னு கேள்வி கேட்கலாம். அதுக்கப்புறம் ரெஜிஸ்டர்ட் நியூஸ் பேப்பர்லயே WPP அப்படின்னு சொல்லுவாங்க, வித்தவுட் ப்ரீபேமெண்ட். அப்படின்னு என்ன அர்த்தம்? ஸ்டாம்ப் ஒட்டாம போடுவது. இதற்கு யாரு அதிகாரம் கொடுப்பாங்கன்னா PMG கொடுப்பார். லைசன்ஸ் வந்து PMG கொடுப்பார். இது WPP. இது எல்லாத்துக்கும் காமனா ஒரே ரூல் தான். புக் பேக்கெட்டுக்கு என்ன ரூலோ அதே ரூல்ஸ் தான். இப்போ மேக்சிமம் வெயிட்னு எடுத்தீங்கன்னா புக் சாம்பிள் அண்ட் பேட்டர்ன் பேக்கெட்டுக்கு மட்டும்தான் 2 kgs. மீதி எல்லாம் 5 kgs தான். சரிங்களா? அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். சாம்பிள் அண்ட் பேட்டர்ன் பேக்கெட்னா என்னன்னா, இப்போ வந்து ஒரு கமர்ஷியல் ட்ரேட் பேட்டர்ன், அதாவது வந்து எப்படி சொல்றதுன்னா,
இப்போ வந்து ஒருத்தர் வந்து ஒரு பொருளை வியாபாரம் பண்றாரு, அதுக்குரிய ஒரு சாம்பிள் அனுப்புறாரு. இந்த சாம்பிள் அவர் வாங்கின பிறகு அவர் வந்து வர்த்தக ரீதியா அது பேர்ல வியாபாரம் பண்ண போறாரு. ஆனா ஃப்ரீ சாம்பிள் அனுப்புறாரு அப்படின்னா அதுதான் வந்து இந்த பேட்டர்ன் அண்ட் சாம்பிள் பேக்கெட் கிட்ட அனுப்பும். அதற்கு கீழே அனுப்பும் போது இதனுடைய மேக்சிமம் வெயிட் வந்து 2 kgs. பொதுவா எம்டிஎஸ் தேர்வுல வந்து நீங்க எல்லாவற்றுக்குமான மேக்சிமம் அதை பார்த்து வச்சுக்கோ. நெக்ஸ்ட் பார்சல் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பார்சலை பொறுத்த வரைக்கும் நிறைய கேள்வி கேட்பாங்க. பார்சலோட மேக்சிமம் லென்த் எவ்வளவு இருக்கலாம்? 1 மீட்டர். லென்த்தையும் கிருத்தியும் கூட்டினா எவ்வளவு இருக்கலாம்? 1.8 மீட்டர். அப்புறம் வந்து மேக்சிமம் வெயிட் ஆஃப் த பார்சல் எவ்வளோ? அன்ரெஜிஸ்டர்ட் பார்சல்னா 4 கிலோ. ரெஜிஸ்டர்ட் பார்சல்னா டிபார்ட்மெண்டல் சப் ஆஃபீஸஸாக இருந்தா, ஹெச்ஓவாக இருந்தால் 20 கிலோ. மற்ற ஆஃபீஸ் பிஓவாக இருக்கிற பட்சத்தில், பிஓல புக் பண்ற ஆர்டிகிளா இருந்தாலும் சரி, பிஓல போய் டெலிவரி ஆகிட்ட பார்சலாக இருந்தாலும் 10 கிலோ தான் மேக்சிமம் வெயிட். இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்சல்ல. இந்த கிலோகிராம் வச்சுதான் 4 கிலோ அப்படின்றது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அப்போ 4 கிலோக்கு மேல போனா என்னன்னா ரெஜிஸ்டர் தான் பண்ணணும். அப்போ அன்ரெஜிஸ்டர்ட் பார்சலுடைய மேக்சிமம் வெயிட் எவ்வளோன்னு கேட்பாங்க. ரெஜிஸ்டர்ட் மேக்சிமம் வெயிட் எவ்வளோன்னு கேட்பாங்க. ரெஜிஸ்டர்ட் பார்சலுடைய ஜென்ரலா ரெஜிஸ்டர்ட் பார்சலுடைய மேக்சிமம் வெயிட் எவ்வளோன்னு கேட்டாங்கன்னா 20 கிலோன்னு கண்ண முடியும் சொல்ல வேண்டியதான். இஃப் இட் இஸ் புக்டு பை எ பிஓ அப்படின்னு பிஓவில் புக் பண்ண ஒரு ரெஜிஸ்டர்ட் பார்சலுடைய மேக்சிமம் வெயிட் எவ்வளோன்னு கேட்கலாம். சரியா? 10 கிலோ. அப்புறம் இதுல பேக்கிங் எல்லாம் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட். நான் அவங்க கிருத்திகா மேடம் கூட எடுத்திருக்காங்க, நீங்க அதெல்லாம் கொஞ்சம் நல்லா பார்க்கணும். நெக்ஸ்ட் காம்பன்சேஷன். இப்போ ஃபாரின் சொல்றேன், ஃபாரின் பார்சலாக இருந்த பட்சத்தில் காம்பன்சேஷன் கேட்டிருந்தாங்க தபால்காரர் தேர்வுல கூட 40 எஸ்டிஆர் பர் பார்சல். சரியா? அப்புறம் வந்து அல்லது 4.5 எஸ்டிஆர் பர் கேஜி. சரியா? இது மேக்சிமமா 40 எஸ்டிஆர் பர் கேஜி. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த ரெஜிஸ்டர்ட் நியூஸ் பேப்பர் எடுத்துக்கிட்டீங்கன்னா முக்கியமான கண்டிஷன் வந்து நான் என்ன சொன்னேன், ரெஜிஸ்ட்ரார் ஆஃப் நியூஸ் பேப்பர் ஆஃப் இந்தியா கிட்ட பதிவு பண்ணிருக்கணும். பிளஸ் நம்ம போஸ்டல் டிபார்ட்மெண்ட்ல சூப்பரண்டன்ட் கிட்ட ஒரு லைசன்ஸ் வாங்கியிருக்கணும். இது மட்டும் இல்லாம முக்கியமான கண்டிஷன் வந்து போஸ்டட் இன் ரெகுலர் இன்டர்வல்ஸ் நாட் மோர் தென் 31 days. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். 31 நாட்களுக்கு மிகாமல் தான் இதை போட்டிருக்கணும். இப்போ கேள்வி எப்படி கேட்பாங்கன்னா, இப்போ ரெஜிஸ்டர்ட் நியூஸ் பேப்பர் இந்த மாதிரி இப்போ நான் சொல்ற 3 பாயிண்ட்டையும் சேர்த்துட்டு ஏபிசி, ஏ இஸ் கரெக்ட், பி இஸ் கரெக்ட், ஏபிசி இஸ் கரெக்ட், இப்படிதான் இப்பெல்லாம் கேள்விகள் கேட்கிறார்கள். அதனால வந்து நம்ம எந்த பாயிண்ட்டையும் விட்டுட்டு போகக்கூடாது. ரைட்? இது ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் ஏதாவது இருக்கான்னா எதுவும் கிடையாது. கன்செஷன் ரேட்ல நம்ம போடுவதற்காக இதை வந்து இது பண்ணியிருக்காங்க. ரைட்? ரெஜிஸ்டர்ட் நியூஸ் பேப்பர் மோர் தென் 1 காப்பி அப்படின்னு ஒன்று இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அதை வந்து போஸ்ட்மேன் டெலிவரி பண்ணலாமான்னா தேவையில்லை. அது வந்து டெலிவர்டு த்ரூ கவுண்டர், விண்டோ டெலிவரி தான் அது பண்ண முடியும். சரியா? அது இம்பார்ட்டன்ட். அப்புறம் ஐஎல்சியை பொறுத்த வரைக்கும் என்ன முக்கியமான பாயிண்ட்னா, மேக்சிமம் வெயிட் எவ்வளோ? 5 கிராம். டைமென்ஷன்ஸ்ல ஏதாவது கேள்வி கேட்கலாம். இப்போ 30க்கு 21 மினிமம். அதாவது வந்து அன்ஃபோல்டடா இருந்தா 30க்கு 21, ஃபோல்டடா இருந்தா 21க்கு 10. இந்த மாதிரி சின்னதை மட்டுமா கவனிச்சுக்கணும். அதே மாதிரி வந்து இந்த கேள்வி கேட்டிருக்காங்க, மினிமம் பேப்பர் நீடட் ஃபார் பிரிண்டிங் ஆஃப் an ILCS மினிமம் வந்து 70 GSM. சரியா? போஸ்ட் கார்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட். போஸ்ட் கார்டை பொறுத்த வரைக்கும் சைஸ் 14x9 சென்டிமீட்டர் தூக்கத்துல கட்டி எடுக்கனாலும் நம்ம சொல்லிடணும். சிங்கிள் போஸ்ட் கார்டு இருக்கு, ரிப்ளை போஸ்ட் கார்டு இருக்கு, பிரிண்டட் போஸ்ட் கார்டு இருக்கு, மேக்தூத் போஸ்ட் கார்டு இருக்கு. சரியா? இந்த மாதிரி விதவிதமான போஸ்ட் கார்டு இருக்கு. ஒவ்வொன்றுத்துக்கும் ரேட் என்னன்றது தெரிஞ்சு வச்சுக்கணும். ரிப்ளை போஸ்ட் கார்டுனா 1 ரூபி, பிரிண்டட் போஸ்ட் கார்டுனா 6 ரூபாய். சரியா? இதெல்லாம் வந்து நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். மேக்தூத் போஸ்ட் கார்டுனா 25 நயா பைசா. அட்வர்டைஸ்மெண்ட் வந்து மேக்தூத் போஸ்ட் கார்டில் எத்தனை கலர்ல வரும்? 4 கலர்ஸ்ல வரும். அடுத்தது பிளைண்ட் லிட்ரேச்சர் பேக்கெட். இது இல்லாத கொஸ்டின் பேப்பரே கிடையாது. பிளைண்ட் லிட்ரேச்சர் பேக்கெட்டுக்கு மேக்சிமம் சார்ஜ் வெயிட் எவ்வளோ? 7 கிலோ. பிளைண்ட் லிட்ரேச்சர் பேக்கெட்டினுடைய டாரிஃப் எவ்வளோ? டாரிஃப் வந்து எவ்வளோ? ஃப்ரீ. அதே மாதிரி
ஒரே ஒரு சார்ஜ் மட்டும்தான் வாங்குறோம். என்னது? ஏர் சார்ஜ். இது இல்லாத கொஸ்டின் பேப்பர் கிடையாது. நெக்ஸ்ட் இதுல என்னென்ன போகலாம் அப்படின்னா, இந்த மாதிரி பிளைண்ட் பர்சனுக்கு தேவையான பொருட்களோ அட்ரஸ்டு டுவோ அல்லது ஃப்ரம்மோ பிளைண்ட் பர்சனாக இருந்தா போதும். அவ்வளவுதான். அதே மாதிரி வந்து பிளைண்ட் அவங்க தங்கி இருக்கிற விடுதியினுடைய காப்பாளர் பேரு கூட போகலாம். ஹாஸ்டல் இன்சார்ஜ் கூட இதை போகலாம். அப்புறம் சில சர்வீசஸ் இருக்கு இல்லையா? இப்ப நம்ம வந்து எப்படி வந்து ஸ்பீட் போஸ்ட் வந்து ஒரு ப்ரீமியம் ப்ராடக்ட் சர்வீஸ் பார்த்தோமோ, அதே மாதிரி ரெஜிஸ்ட்ரேஷன் ஒரு ட்ரெடிஷ்னல் சர்வீஸ். ரெஜிஸ்ட்ரேஷன்லாம் வந்து இப்போ வந்து எதுக்காக ரெஜிஸ்டர் பண்றாங்க? ஃபார் செக்யூர் டிரான்ஸ்மிஷன். அப்புறம் ரெஜிஸ்டர்ட் ஆர்டிக்கலை டெலிவரி பண்ணும் பொழுது ரசீது ஒன்று பெற்றுக்கொண்டு தான் ஆர்டிக்கலை டெலிவரி பண்றோம். நெக்ஸ்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் எங்கெல்லாம் கம்பல்சரி? இந்த கேள்வி கட்டாயம் கேட்பாங்க. ஆல் ஃபாரின் ஆர்டிக்கல், சரியா? ஆல் இன்சூர்டு ஆர்டிக்கல், பார்சல் எக்ஸீடிங் 4 kgs. இந்த 3 பாயிண்ட்ல ரெஜிஸ்ட்ரேஷன் இஸ் கம்பல்சரி. இது இல்லாம வேற என்னன்னா, ஆர்டிகல்ஸ் கண்டெய்னிங் இன்ட்ரின்சிக் வேல்யூ அப்படின்னா என்ன அர்த்தம்னா, உள்ள போற பொருள் இருக்கு இல்லையா, அதற்கு வந்து ஒரு பண மதிப்பு இருக்கு அப்படின்னா, ஒரு செக்கு, டிடி, பேங்க் பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் அந்த மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா அதற்கெல்லாம் வந்து நம்ம வந்து ரெஜிஸ்டர் பண்ணணும். அதே மாதிரி ஏதோ ஒரு தபால் வந்து மேல ரெஜிஸ்டர்ட்னு எழுதிட்டாங்க, ஆனா வந்து சாதாரணமா லெட்டர் பாக்ஸ்ல போட்டா கூட அப்ப அவருடைய இன்டென்ஷன் வந்து அதை பதிவு தபாலா பண்றதா இருக்குன்றத நம்ம உணர்ந்து அதை பதிவு பண்ணணும். சரியா? அப்புறம் ரெஜிஸ்டர்ட் ஆர்டிகல் ரீபோஸ்டட் ஆஃப்டர் டெலிவரி. அப்புறம் விபி ஆர்டிகல். இந்த மாதிரி கம்பல்சரி எங்கெல்லாம் ரெஜிஸ்டர் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாயிண்ட் இருக்கு. இது இம்பார்ட்டன்ட். அப்புறம் ஃபாரின் ரெஜிஸ்டர்ட் ஆர்டிகல் இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்ன காம்பன்சேஷன் எவ்வளவு? 30 SDR. இது நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். சரி, ரெஜிஸ்ட்ரேஷன் எங்க கம்பல்சரி பார்த்தோம். அதே மாதிரி இன்சூரன்ஸ் என்ன எதற்கு பண்ணோம்னா, இன்சூரன்ஸ் வந்து எதற்கு பண்றோம்? இட் கவர்ஸ் ஆல் த ரிஸ்க் டியூரிங் தி கோர்ஸ் ஆஃப் டிரான்ஸ்மிஷன். ஒரு தபாலை அனுப்பும் போது வழியில் ஏற்படுகின்ற அந்த எல்லா விதமான ரிஸ்கையும் இது கவர் பண்ணிடுது. எப்படி? அந்த தொகை எவ்வளவு ரூபான்னு அதுல காப்பீட்டு தொகை, ஈட்டுறுதி தொகை போட்டிருக்காங்களோ அந்த தொகையை நம்ம கொடுத்துடுறாங்க. சரி, இப்போ இன்சூரன்ஸ் ஆர்டிகல்லாம் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் பார்த்தோம். கம்பல்சரி ரெஜிஸ்டர் பண்ணும். இப்போ இதுல என்னென்ன வாங்கணும் அப்படின்னா, போஸ்டேஜ் சார்ஜஸ், ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ், இன்சூரன்ஸ் ஃபீஸ். போஸ்டேஜ் சார்ஜஸ் என்ன? ஒரு இன்சூர்ட் லெட்டரா இருக்கிற பட்சத்துல ஒரு 40 கிராம்னா 10 ரூபாய் போஸ்டேஜ். ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் 17 ரூபாய். இன்சூரன்ஸ் ஃபீஸ் எவ்வளவு ரூபாய்க்கு இன்சூர் பண்ணிருக்காங்களோ அதுக்கு இன்சூரன்ஸ் ஃபீஸ் எவ்வளவு ரூபாய்? 200 ரூபாய்க்கு 10 ரூபாய். அப்புறம் கூடுதலா ஒவ்வொரு சப்சிக்வெண்டா 100 ரூபாய்க்கு 6 ரூபாய். இதுல என்னெல்லாம் இப்ப எதெல்லாம் இன்சூர் பண்ணுவீங்க அப்படின்னா, ரெஜிஸ்டர் லெட்டர் பண்ணலாம், விபி லெட்டர் பண்ணலாம், விபி பார்சல் பண்ணலாம், ரெஜிஸ்டர் பார்சல் இதெல்லாம் இன்சூர் பண்ணிக்கலாம். ரைட். இதுல லிமிட் ஒன்று இருக்கு, வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இது இல்லாத கேள்வி கிடையாது, ஞாபகம் வச்சுங்க. இது இல்லாத கேள்வி கிடையாது. பிளைண்ட் லிட்ரேச்சர் மாதிரி. இன்சூரன்ஸ்ல கரன்சி நோட்டா இருந்தா எவ்வளவு மேக்சிமம் பண்ணுவீங்க? 20,000. உள்ள போறது கோல்டு, பில்லியன், டாலர்ஸ், ஆர்னமெண்ட்ஸ், அந்த மாதிரி ஆபரணங்கள், விலை உயர்ந்த பொருட்கள், கற்கள் இதெல்லாம் அனுப்பிச்சிங்கன்னா அதற்கு 1 லட்சம் ரூபாய் வரையும் இன்சூர் பண்ணணும். சரி, இன்சூரன்ஸ் லிமிட் எங்க எவ்வளவு பண்ணலாம் அப்படின்னா, பிரான்ச் ஆபீஸா இருந்தா மேக்சிமம் எவ்வளவு லிமிட்? 600 ரூபாய். இந்த கேள்வி மண்டவோட போட்டு வச்சிங்க, வெரி வெரி இம்பார்ட்டன்ட். விவோவாக இருக்கிற பட்சத்தில் இன்சூரன்ஸ் பண்ணுவதற்கு மேக்சிமம் லிமிட் 600 ரூபாய் தான். சரி, நெக்ஸ்ட் இந்த இன்சூரன்ஸை பொறுத்த வரைக்கும் காம்பன்சேஷன் கொடுக்கும் பொழுது எவ்வளவு ரூபாய்க்கு அவங்க இன்சூர் பண்ணியிருக்காங்களோ அவ்வளவு ரூபாய்க்கு தான் தருவாங்க. ஆனா அதுலயும் என்ன பண்ணுவாங்க, அதாவது வந்து ஆக்சுவல் வேல்யூட அதிக விலைக்கு இன்சூர் பண்ணியிருந்தா அதெல்லாம் தரமாட்டாங்க. அல்லது ஆக்சுவல் லாஸ் ஆஃப் தி கண்டென்ட் whichever is less. இதான் வந்து காம்பன்சேஷன். சரியா? காம்பன்சேஷன் பண்ணதுக்கு இப்போ வந்து ஒரு இன்சூர்ட் ஆர்டிகல் புக் பண்றாரு, அது தொலைஞ்சு போச்சுன்னு அவர் சொன்னதுல இருந்து
ஒரு மாதத்திற்குள்ள நம்ம வந்து அந்த இன்சூரன்ஸ் தொகையை நம்ம திரும்பி தரணும். காம்பன்சேஷன் பேயபிள் ஆஃப்டர் 1 month ஃப்ரம் தி இன்டிமேஷன் ஆஃப் தி லாஸ். அதாவது தொலைஞ்சு போச்சுன்ற தகவல் வந்ததுல இருந்து இதை வந்து போட்டு குழப்பிக்க கூடாது. எதற்காக இதை சொல்றேன்னா, இது டிபார்ட்மெண்ட் காம்பன்சேஷன் கொடுப்பதற்கான டைம் பீரியட். இது தொலைஞ்சு போச்சு அப்படின்னு கஸ்டமர் சொன்னதுல இருந்து 1 மாதத்திற்குள்ள நம்ம கொடுக்கணும். இதே வந்து ஆர்டிக்கல் புக் பண்ணதுல இருந்து சரியா 3 மாதத்திற்குள்ள கஸ்டமர் வந்து எழுதி கேட்டாதான் நம்ம காம்பன்சேஷன் கொடுக்கணும். இதுக்கு அதுக்கும் போட்டு குழப்பிக்க கூடாது. நெக்ஸ்ட் விபியை பொறுத்த வரைக்கும் எவ்வளவு லிமிட்டுக்கு விபி அனுப்பலாம் அப்படின்னா 5000 ரூபாய்க்கு தான் அனுப்ப முடியும். விபியில வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து விபி ஃபீஸ்னு ஒண்ணு இருக்கு. இதை நம்ம எல்லாரும் மறந்துடுவோம். இதுதான் கேள்வியா கேட்கறாங்க பல தடவை. ஒரு விபி வேல்யூ 50 ரூபாய்க்கு மேல இருந்தா எவ்வளோ? 5 ரூபாய். இப்போ விபி வேல்யூ 3ஆ பிரிச்சிருக்காங்க. 20 ரூபாய் வரைக்கும் 2 ரூபாய், 21 ரூபாயில இருந்து 50 ரூபாய் வரைக்கும் 3 ரூபாய், 50 ரூபாய்க்கு மேல போனா 5 ரூபாய். இதை நல்லா கவனம் வச்சுங்க. இது இம்பார்ட்டன்ட். விபியில மேக்சிமம் லிமிட் எவ்வளோன்னு கேட்பாங்க. மற்றபடி வேற ஒன்றும் இதுல கேட்பதற்கு வாய்ப்பு இல்லை. ஜஸ்ட் லைக் சிஓடி தான். அது சிஓடி மாதிரி தான். போய் அங்க டெலிவரி ஆகும்போது வந்து நமக்கு வந்து இங்க வந்து முன்ன மாதிரி இல்லை. இப்ப இவிபிபி இல்லையா, இங்க வந்து பேமெண்ட் ஆயிடும். முன்னெல்லாம் வந்து நம்ம என்ன பண்ணுவோம், மணி ஆர்டர் புக் பண்ணுவோம். இப்ப அதெல்லாம் கிடையாது. ரைட். அதே மாதிரி விபி ஆர்டிக்கல்ல இன்சூர் பண்றதுக்கு எவ்வளவு மேக்சிமம் லிமிட்? வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். 1500 ரூபாய்க்கு மேல விபி அமௌண்ட் எக்ஸீட் ஆச்சுன்னா அங்க நம்ம கட்டாயம் இன்சூரன்ஸ் இஸ் கம்பல்சரி. இந்த கேள்வி கேட்டிருக்காங்க. சரியா? இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்தது விபி ஆர்டிகளை பொறுத்த வரைக்கும் 7 நாள் வரைக்கும் வச்சுக்கலாம். 7 நாளைக்கு மேல போனா என்ன பண்ணணும்? அதுக்கு ஒரு ஃபீஸ் வாங்கணும். தட் இஸ் வேர் ஹவுசிங் சார்ஜஸ் பேரு. அது எவ்வளவு நாள் வரைக்கும் வாங்கணும் அப்படின்னா, கூடுதலாக 7 நாள் வரைக்கும் நம்ம வாங்கலாம். மணி ஆர்டரை பொறுத்த வரைக்கும் பிஎன்ஆர் நம்பர் வந்து இம்பார்ட்டன்ட். 18 டிஜிட்ன்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் சர்வீஸ் மணி ஆர்டர்னு ஒண்ணு இருக்கு. சர்வீஸ் மணி ஆர்டருக்கு தெர் இஸ் நோ மேக்சிமம் லிமிட். சர்வீஸ் மணி ஆர்டர்னா நம்ம போஸ்டல் டிபார்ட்மெண்ட்ல இருந்து அனுப்புறதுக்கு, அதற்கு வந்து தெர் இஸ் நோ மேக்சிமம் லிமிட். அதே மாதிரி அதற்கு கமிஷனும் கிடையாது. அப்புறம் விபிஎம்ஓ பொறுத்த வரைக்கும் ஒரு ஆர்டிகல் விபி ஆர்டிகல் புக் பண்ணா போய் டெலிவரி ஆன பிறகு அந்த ஆர்டிக்கலை புக் பண்ணினார் இல்லையா சென்டர், அவருக்கு வருகின்ற மணி ஆர்டர் தான் விபி மணி ஆர்டர். இதுல வந்து பொடி வச்சு கொஸ்டின் கேட்கலாம். விபி மணி ஆர்டர் யார் புக் பண்ணுவாங்க அப்படின்னா, விபி மணி ஆர்டர் யார் புக் பண்ணுவாங்க? எந்த ஆபீஸ் புக் பண்ணுவாங்கன்னா, எந்த ஆபீஸ் விபி ஆர்டிகளுடைய டெலிவரி ஆகுமோ அந்த ஆபீஸ் தான். அதே மாதிரி விபி மணி ஆர்டர்ல சென்டராக யார் இருப்பாங்க அப்படின்னா, யார் இருப்பாங்கன்னா அந்த விபி ஆர்டிகளுடைய அட்ரஸ் தான் சென்டரா இருப்பாங்க. சரியா? சும்மா இது வந்து கான்செப்ட் புரிஞ்சுக்கினா கொஸ்டின் ஈஸி. அப்புறம் மணி ஆர்டர் பொறுத்த வரைக்கும் நேபாளுக்கும் பூட்டானுக்கும் வேரி ஆகும். நேபாளுக்கு எவ்வளவு? 2000 ரூபாய், பூட்டானுக்கு மேக்சிமம் 20000 ரூபாய். இது தெரிஞ்சு வச்சு. மித்தபடி மீதி எல்லா மணி ஆர்டரும் நமக்கு நிம்மதி டிஸ்கன்யூட். சரியா? ஐஎம்ஓ டிஸ்கன்யூட், மொபைல் மணி டிரான்ஸ்ஃபர் டிஸ்கன்யூட். அப்புறம் இந்த இன்டர்நேஷனல் ரெமிட்டன்சஸும் இருக்கு. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். WMT, வெஸ்டர்ன் யூனியன் மணி டிரான்ஸ்ஃபர். இதுல வந்து MTCN அப்படின்னு ஒரு நம்பர் கொடுப்பாங்க. தட் இஸ் மணி டிரான்ஸ்ஃபர் கண்ட்ரோல் நம்பர். இந்த மணி டிரான்ஸ்ஃபர் கண்ட்ரோல் நம்பர் எத்தனை டிஜிட் அப்படின்னு கேள்வி கேட்பாங்க. 10 டிஜிட். இந்த மணி டிரான்ஸ்ஃபர் கண்ட்ரோல் நம்பரை வச்சுதான் அவர் வந்து இது பண்ணுவார். இதுல வந்து முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, வேல்யூ எவ்வளவு. இந்த மாதிரி கேள்விதான் நீங்க எதிர்பார்க்கலாம். ஒரு வருடத்திற்கு ஒருவர் எத்தனை வந்து மணி ஆர்டர்ஸ் IMT பேமெண்ட் எடுத்துக்க முடியும் அப்படின்னா 30. சரியா? இந்த கேள்வி பல தடவை கேட்டிருக்காங்க. அதே மாதிரி IMT பொறுத்த வரைக்கும் 50000 ரூபாய் வரைக்கும் கேஷாவே பேமெண்ட் பண்ணுவோம். சரியா? 50000க்கு மேல போகும்போதுதான் நம்ம செக்கா வந்து பேமெண்ட் பண்ணுவோம்.
அதே மாதிரி மேக்சிமம் கேஷ் எவ்வளவுக்கு அனுப்ப முடியும் அப்படின்னா 1.25 லட்சம் ரூபாய் கேஷா அனுப்ப முடியும் ஒரு சிங்கிள் டிரான்சாக்ஷனுக்கு. ஒரு சிங்கிள் டிரான்சாக்ஷனுக்கு மேக்சிமம் 1.25 லட்சம் ரூபாய் வரைக்கும் அல்லது 2500 US டாலர். இதான் வந்து இந்த மேக்சிமம் லிமிட். ஆனா இது வரைக்கும் என்ன கேள்வி கேட்டாங்கன்னா, மேக்சிமம் எத்தனை நம்பர் ஆஃப் டிரான்சாக்ஷன் ஒரு இண்டிவிஜுவல் பர்சன் ஒரு வருடத்தில் வாங்க முடியும் அப்படின்றது பல தடவை கேள்வி கேட்டிருக்காங்க. தட் இஸ் 30 அப்படின்றது இம்பார்ட்டன்ட். அடுத்தது இன்டர்நேஷனல் ஃபைனான்சியல் சிஸ்டம் இருக்கு நமக்கு. அதுல பாத்தீங்கன்னா இஎம்ஓ வழியா தான் வருது. இஎம்ஓலயே வந்து ஐஎஃப்எஸ் இஎம்ஓன்னு வரும். இந்த ஐஎஃப்எஸ் இஎம்ஓ பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா மற்ற இஎம்ஓக்கு இதுக்கு என்ன, இந்த வெளிநாட்டு இஎம்ஓக்கு என்ன, அந்த ஐஎஃப்எஸ் பணியாளருக்கு என்ன இதுன்னா, எங்க இருந்து வருதுன்னா பிரான்ஸ் அண்ட் யுஏஇ தான். சரியா? இது 2 கண்ட்ரி தான். இப்ப நம்ம வந்து 50,000 ரூபாய் வரைக்கும் கேஷா கொடுப்போம். சரியா? 50,000க்கு மேல போனா செக். இது ஐஎம்டிலயும் அப்படிதான். சரியா? 50,000க்கு மேல போனா இதுல வந்து 2 கண்ட்ரிக்கு மட்டும்தான் நம்ம பண்றோம், பிரான்ஸ் அண்ட் யுஏஇ. இதுல வந்து யுஏஇல இருந்து வரும்பொழுது அந்த மணி ஆர்டர் வந்து 9 டிஜிட் தான் இருக்கும். பிரான்ஸ்ல இருந்து வரும்போது அந்த மணி ஆர்டர் வந்து 26 டிஜிட் இருக்கும். சரியா? அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த யூனிக் ஐடின்னு சொல்லுவாங்க. ஐ மீன் யூனிக் மொபைல் மணி ஆர்டர் நம்பர். அந்த நம்பரை சொல்லி தான் நம்ம இங்க வாங்க முடியும். ரைட். நெக்ஸ்ட் இந்த ஐஎஃப்எஸ் எம்ஓ பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 20,000 ரூபாய் வரைக்கும் போஸ்ட்மேன் கொடுத்து போகலாம். நான் என்ன சொன்னேன், கேஷா வந்து 50,000 வரைக்கும் கொடுக்கலாம்னு சொன்னேன். அதுலயும் இப்ப சாதாரணமா மணி ஆர்டர் போஸ்ட்மேன் எவ்வளவு கொண்டு போகலாம், இஎம்ஓனா 5,000 ரூபாய் தான். ஆனா ஐஎஃப்எஸ் மணி ஆர்டர் இருந்தால் 20,000 வரைக்கும் போஸ்ட்மேன் கொடுத்து போகலாம். 20,000ல இருந்து 50,000 வரைக்கும் நம்ம கவுண்டர்ல வந்து கேஷா போஸ்ட்மேன் கொண்டு போக கூடாது, இன்டிமேஷன் கொடுத்து இங்க வந்து வாங்கிக்கணும். 50,000க்கு மேல போனா செக்கா தான் கொடுக்கணும். சரியா? அதுவும் நம்ம போஸ்ட் ஆஃபீஸ்ல தான் கொடுப்போம். இதுல வந்து அர்ஜென்ட், நார்மல் அப்படின்லாம் இருக்கு. இது அர்ஜென்ட், நார்மல் எதை வச்சு இது பண்றாங்க அப்படின்னா, உடனே வந்து வந்துடும் அர்ஜென்ட். அதுல கொஞ்சம் கூடுதலாக கேஷ் அங்க வசூல் பண்றாங்க. அந்த கமிஷன் தொகை வந்து அந்த புக்கிங் ஆபீஸ்ல வாங்குறாங்க. பேமெண்ட் வந்து 2 நாளுக்குள்ள பேமெண்ட் பண்ணிடணும். அர்ஜென்ட் மணி ஆர்டரா இருந்தா. நார்மல் மணி ஆர்டரா இருந்தா 5 நாளுக்குள்ள பேமெண்ட் பண்ணிடணும். சரியா? அதே மாதிரி அந்த அர்ஜென்ட் மணி ஆர்டருடைய வேலிடிட்டி அப்படின்றது 30 days, 30 நாள் தான் அது சர்வர்ல இருக்கும். அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்கா வேனிஷ் ஆயிடும். அதே மாதிரி நார்மல் ஐஎஃப்எஸ் மணி ஆர்டர் 45 நாள் தான் இருக்கும், வேலிட் ஃபார் 45 days. இதை நீங்க தெரிஞ்சு. நெக்ஸ்ட் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் சொன்னேன் இல்லையா, இசிஎஸ்ன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இதுல அப்ரிவேஷன்ஸ்ல. அதை நீங்க பார்த்து வச்சுங்க. எதுக்காக சார் இசிஎஸ், எப்படி சார் நீங்க வந்து எங்களுக்கு வந்து இம்பார்ட்டன்ட் சொல்றீங்க அப்படின்னா, இசிஎஸ்ல வந்து இப்ப நமக்கு என்ன பண்ணிருக்காங்க, வேற எஸ்பில எம்ஐஎஸ்லயோ அல்லது வேற எதுலயோ வர வட்டிகள் வந்து எங்க இன்னொருத்தரோட அவருடைய வேற ஒரு பேங்க் அக்கௌண்ட் அதர் தன் பிஓஎஸ்பிக்கு கூட நம்மளால வந்து இசிஎஸ்ல இன்ட்ரெஸ்ட் எடுத்துட்டு போய் கிரெடிட் கொடுக்க முடியும். அதனால இம்பார்ட்டன்ட். அதனாலதான் இசிஎஸ் வந்து நீங்க அப்ரிவேஷன் வட்டிக்கு கட்டாயம் பாருங்க. ஏன்னா அந்த சர்வீஸ் புதுசா இப்ப சேர்த்திருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த கேள்வி இம்பார்ட்டன்ட். மை ஸ்டாம்ப். மை ஸ்டாம்ப்ல பொறுத்த வரைக்கும் மை ஸ்டாம்ப் ஷீட்ல மொத்தம் எத்தனை ஸ்டாம்ப் இருக்கும், அப்புறம் அந்த ஸ்டாம்ப் மொத்தம் எத்தனை ஸ்டாம்ப் இருக்கும், 12. ஒரு ஸ்டாம்போட ஃபேஸ் வேல்யூ எவ்வளோ, 5 ரூபாய். காஸ்ட் ஆஃப் 1 ஷீட் எவ்வளோ, 300 rupees. இதெல்லாம் இம்பார்ட்டன்ட். இப்போ கார்பரேட் மை ஸ்டாம்ப், இந்த மை ஸ்டாம்புக்கே வந்து நமக்கு டிஸ்கவுண்ட் ஸ்ட்ரக்சர் இருக்கு. எவ்வளோ, முதல் ஒரு ஷீட்டுக்கு ஒன்றும் கிடையாது. 2வது ஷீட்ல இருந்து 100 ஷீட் வரைக்கும் 5%, 100 ஷீட்டுக்கு மேல போனா 10%. இப்போ இதுக்கு என்ன கண்டிஷன்னா, ஒரே இமேஜா இருக்கும், ஒரே போட்டோவா இருந்தா மட்டும்தான் இந்த யாருக்கு சாதாரணமா வாக்கிங் கஸ்டமருக்கே டிஸ்கவுண்ட் இருக்கு.
சரி, இப்போ வந்து லார்ஜ் குவான்டிட்டி, ரொம்ப அளவுக்கு அதிகமான குவான்டிட்டியில வந்து ஒருத்தர் வந்து பிரிண்ட் பண்றாங்க அப்படின்னா, தட் இஸ் கால்டு கார்பரேட் மை ஸ்டாம்ப். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுக்கு டிஸ்கவுண்ட் ஸ்ட்ரக்சர் எவ்வளவு அப்படின்னா 20% டிஸ்கவுண்ட் ஸ்ட்ரக்சர் இருக்கு. 20% குறைந்தபட்ச ஆர்டர் குவான்டிட்டின்னு இருக்கு. 5000 ஷீட், அதிகபட்சம் நோ லிமிட். ஆனா மல்டிபிள்ஸ் ஆஃப் 5000 ஷீட், 5000 ஷீட்டா தான் அவரால் வந்து ஆர்டர் பண்ண முடியும். இந்த கேள்வி கேட்டிருக்காங்க. கார்பரேட் மை ஸ்டாம்ப் உடைய மினிமம் ஆர்டர் குவான்டிட்டி எவ்வளவுன்னு ஏதோ ஒரு கொஸ்டின் பேப்பர்ல பார்த்தேன். 5000 ஷீட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். டிஸ்கவுண்ட் ஸ்ட்ரக்சர் எவ்வளோ? 20%. அப்ப 5000 × 300 எவ்வளோ? 15 லட்சம். 20%னா 3 லட்சம் தள்ளுபடி. சரியா? நெக்ஸ்ட் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கேள்வி. பிலாட்டலி டெபாசிட் அக்கௌண்ட் டொமஸ்டிக் ஒன்று இருக்கு, மும்பை ஜிபிஓல மட்டும் ஆப்ரேட் பண்ற ஃபாரின் பிடி அக்கௌண்ட். இது ரெண்டுத்துக்கும் நீங்க வந்து இது பண்ணிக்கணும். மும்பை ஜிபிஓல மட்டும்தான் பண்ண முடியும் ஃபாரின் பிடி அக்கௌண்ட். அதற்கு மினிமம் எவ்வளோ? 1000 ரூபாய். இதே வந்து டொமஸ்டிக் பிடி அக்கௌண்ட்டுக்கு 200 ரூபாய். இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், இதை தெரிஞ்சு வச்சுக்க. ஹேண்ட்லிங் சார்ஜஸ்லாம் எதுவும் கிடையாது நமக்கு டொமஸ்டிக்கு. ஃபாரினுக்கு ஒரு ஹேண்ட்லிங் சார்ஜ் இருக்கு, 2% ஆர் 5 rupees, whichever is higher. ஏதோ ஒன்று இருக்கு, whichever is higher. ஆமா. நெக்ஸ்ட் இந்த கேள்வி கேட்பாங்க. இப்போ ஸ்பார்ஷ், இதுக்கு எக்ஸ்பேன்ஷன்ல இது நான் சொல்ல மறந்துட்டேன் முதல்ல. ஸ்பார்ஷ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். ஸ்பார்ஷ்னா என்ன? தீன் தயாள் ஸ்பார்ஷ் யோஜனான்னு ஒன்று இருக்கு. அது எதற்கு? இந்த பிலாட்டலியில 6th ஸ்டாண்டர்ட்ல இருந்து 9th ஸ்டாண்டர்ட்ல இருக்க ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு சர்க்கிளுக்கு 40 பேரை செலக்ட் பண்ணி ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாங்க. ஸ்காலர்ஷிப் அமௌண்ட் எவ்வளோ? ஒரு மாசத்திற்கு 500 ரூபாய், ஒரு வருஷத்திற்கு 6000 ரூபாய் கொடுக்குறாங்க. இந்த ஸ்பார்ஷ் அப்படின்றதற்கு ஒரு எக்ஸ்பான்ஷன் இருக்கு. என்ன? ஸ்காலர்ஷிப் ஃபார், நம்ம புக் இருந்துன்னா நீங்க புக்லயே கூட ஃபாலோ பண்ணீங்க, ப்ரொமோஷன் ஆஃப் ஆப்டிடியூட் அண்ட் ரிசர்ச் இன் ஸ்டாம்ப்ஸ் அஸ் அ ஹாபி. சரியா? ஸ்பார்ஷ் உடைய எக்ஸ்பான்ஷன் இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி தர்பானோட எக்ஸ்பான்ஷன் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். எக்ஸ்பான்ஷன் வந்து 1 or 2 கொஸ்டின் கேட்பாங்க. நெக்ஸ்ட் வேற என்ன இருக்கு? அப்புறம் என்பிஎஸ், நேஷனல் பென்ஷன் ஸ்கீம். இந்த நேஷனல் பென்ஷன் ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன கேட்பாங்கன்னா, இந்த பப்ளிக்கு நாம பண்றோம், போஸ்ட் ஆஃபீஸ்ல பப்ளிக்கு நாம பண்றோம், அதாவது சர்வீஸ்ல கவர்மெண்ட் சர்வீஸ்ல இருக்கவங்கள, பப்ளிக்ல இருக்கவங்களுக்கு. அது வந்து எந்த டேட்ல இருந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க அப்படின்னா 1/5/2009 இட் இஸ் ஓபன் டு ஆல் சிட்டிசன்ஸ். 1/5/2009. இந்த என்பிஎஸ்ல வந்து மினிமம் மேக்சிமம் டயர் 1 டயர் 2 அப்படின்னு 2 அக்கௌண்ட் இருக்கு. டயர் 1 அப்படின்னா என்னன்னா, இட் இஸ் அ பென்ஷன் அக்கௌண்ட், இட் இஸ் அ மேண்டேட்டரி அக்கௌண்ட், அது கம்பல்சரி அக்கௌண்ட். டயர் 2 அப்படின்றது ஒரு சேவிங்ஸ் அக்கௌண்ட் மாதிரி, அது ஒரு ஆப்ஷனல் அக்கௌண்ட். வேணும்னா ஓப்பன் பண்ணிக்கலாம், வேணாம்னா விட்டுடலாம். ஆனா டயர் 2 ஓப்பன் பண்ணணும்னா டயர் 1 கம்பல்சரி. வெறும் ஒருத்தர் வந்து விரும்பினா டயர் 1 அக்கௌண்ட்டை மட்டும் ஓப்பன் பண்ணிட்டு கூட விட்டுடலாம், அதுல மட்டும் பணம் போட்டுக்கலாம். பணம் எடுக்க முடியுமானா எடுக்கலாம் முடியாது. எப்போ முடியும்? 60 வயசுல தான் அது முடியும். சரி, இந்த ஸ்கீம்ல சேர்றதுக்கு என்ன வந்து ஏஜ் லிமிட்? ரொம்ப இம்பார்ட்டன்ட் கேள்வி. ஏன்னா இது மாற்றம் வந்திருக்கு இதுல. சரியா? இதற்கு முன்னாடி இருந்ததுல இருந்து இப்போ ஒரு சேஞ்ச் ஆயிருக்கு. 18 வயது குறைந்தபட்சம் ஆயிருக்கணும், அதிகபட்ச வயது 65. சரி, இதுல ஒரு மினிமம் கான்ட்ரிபியூஷன்லாம் இருக்கு. எவ்வளோ? ஒரு வருஷத்திற்கு 500 ரூபாய். மேக்சிமம் நோ லிமிட். சப்சிக்வெண்டா எவ்வளவு ரூபாய் பண்ணணும் மேக்சிமம் அப்படின்னா 500 ரூபாய். இப்போ ஒரு ஃபைனான்சியல் இயருக்கு குறைந்தபட்சம் 1000 ரூபாவது கட்டிடணும். அதே மாதிரி ஒரு டிரான்சாக்ஷனாவது பண்ணிடணும். இதுக்கு முன்னாடி இதெல்லாம் வந்து 4ன்னு இருந்தது, 6000 ரூபான்னு இருந்தது. இப்போ குறைச்சிட்டாங்க, ஒரே ஒரு டிரான்சாக்ஷன் பண்ண போறோம், அதுவும் குறைந்தபட்சம் 1000 ரூபாய் இருந்தா போறோம். நெக்ஸ்ட் இவ்வளவுதான் இதுல கேட்பாங்க. அப்புறம் ஏபிஒய்லாம் சொல்லிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏபிஒய் இம்பார்ட்டன்ட். ஏபிஒய்ல வந்து பென்ஷன் வந்து மினிமம் பென்ஷன் எவ்வளோ, மேக்சிமம் பென்ஷன் எவ்வளோ, பென்ஷனோட எத்தனை வகையான பென்ஷன் இருக்குன்னா 1000, 2000, 3000, 4000, 5000, 5 வகையான பென்ஷன் இருக்கு. அப்புறம் வந்து ஏஜ் லிமிட் கட்டாயம் கேட்பாங்க. 18ல இருந்து 40 வயதுக்குள்ள இருந்தாலும்
அப்புறம் வந்து இந்த ஏபிஒய்ல வந்து எப்போ வந்து வெளியில ஒருத்தர் போக முடியும் அப்படின்னா 60 வயசுல தான் போக முடியும். சரியா? 60 வயசுலக்கு முன்னாடி போக முடியுமானா போகவே முடியாது. ஆனா டெத் அல்லது டெர்மினல் டிசீஸ் இருந்ததுன்னா அந்த நேரத்துல நம்ம வந்து எக்ஸிட் ஆகிடலாம். இல்ல வேணும்னா நாமினியும் கண்டினியூ பண்ணலாம். இந்த ஏபிஒய்ல இன்னொரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்னன்னா, ஒவ்வொரு மாதமும் அவர் குறைவு இல்லாம கரெக்டா கட்டணும். சப்போஸ் டிஃபால்ட் ஆயிடுச்சுன்னா நம்ம ஆர்டிஓ இல்ல ஆர்பிஎல்ஐ மாதிரியோ அதுக்கும் ஃபைன் உண்டு. எவ்வளவு அப்படின்னா 1000 ரூபாய் மினிமம் பென்ஷன் வர்றதுக்கு 1000 ரூபான்னு வச்சுங்க. அப்போ அதுக்கு பேர் வந்து இப்போ ஏபிஒய்ல கட்டுறதுக்கு பேரு கான்ட்ரிபியூஷன். சரியா? 1000 ரூபாய் வரைக்கும் இருக்கிறதுக்கு 1 ரூபாய், சாரி 100 ரூபாய். 101 ரூபாயில இருந்து 500 ரூபாய் வரைக்கும் 2 ரூபாய். 501 ரூபாயில இருந்து 1000 ரூபாய் வரைக்கும் 5 ரூபாய். 1000 ரூபாய்க்கு மேல போனா 10 ரூபாய். இது ஒரு கவனம் வச்சுங்க. அதாவது கான்ட்ரிபியூஷன் தொகை வந்து பென்ஷனை வச்சு இல்லைங்க, கான்ட்ரிபியூஷன் எவ்வளவு அவருடைய பங்களிப்பு தொகை. இது ஒரு ஓய்வூதிய திட்டம். இதுல வந்து அவருடைய பங்களிப்பு 100 ரூபாய் வரைக்கும் 1 ரூபாயும், 100 ரூபாயில இருந்து 500 ரூபாய் வரைக்கும் 2 ரூபாயும், 500 ரூபாயில இருந்து 501 இருந்து 1000 ரூபாய் வரைக்கும். இந்த கேள்வி கேட்டிருக்காங்க, அதனாலதான் உங்களுக்கு திரும்ப சொல்றேன். 501 இருந்து 1000 ரூபாய் வரைக்கும் 5 ரூபாய் கேள்வி கேட்டிருக்காங்க. 1000 ரூபாய்க்கு மேல போனா 10 ரூபாயும் நம்ம வந்து டிலே பேமெண்ட்டுக்கான சார்ஜஸா பே பண்ணணும். சரி, இந்த டிலே பேமெண்ட் எவ்வளவு நாள் வரைக்கும் அலோவ் பண்ணுவாங்க அப்படின்னா 6 மாதம் வரைக்கும் தான் ஒரு டிலேவா கட்டுவதற்கான வாய்ப்பு இருக்கு. 6 மாசம் போயிடுச்சுன்னா என்ன ஆகும்னா அக்கௌண்ட் ஃப்ரீஸ் ஆயிடும். எவ்வளவு நாள் வரைக்கும்னா 6 to 12 மாசம் வரைக்கும். இதே 12 மாசம் தாண்டிச்சுன்னா முடிஞ்சிடும். அவ்வளவுதான். 5 minutes. 12 மாசம் கழிச்சு இந்த அக்கௌண்ட் வந்து டீஆக்டிவேட் ஆயிடும். எவ்வளவு நாள் வரைக்கும்? 24 மாசம் வரைக்கும். 12ல இருந்து 24 வரைக்கும் டீஆக்டிவேட். 24 மாசம் ஆயிடுச்சுன்னா அது எதுவுமே பண்ண முடியாது. ட்ரீட்டட் அஸ் க்ளோஸ்டு தான். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ரைட். இதுல கேள்வி எப்படி கேட்பாங்கன்னா ரொம்ப சிம்பிளா தான் கேட்பாங்க, ரொம்ப பயப்படாதீங்க. பென்ஷன் வந்து எத்தனை வகைப்படும்? 5. மினிமம் பென்ஷன் 1000, மேக்சிமம் பென்ஷன் 5000, குறைந்தபட்ச வயது 18, அதிகபட்ச வயது 40, முதிர்வடையும் பென்ஷன் வயது 60. அப்போ எக்ஸிட் ஆகிறதுக்கு பிஃபோர் அட்டைனிங் தி ஏஜ் ஆஃப் 60 இதுல இருந்து வெளில போக முடியும்னா அதுக்கு ஒரே வழி டெத்து அல்லது டெர்மினல் எக்ஸப்ஷனல் டிசீசஸ். டெர்மினல் டிசீசஸ் தான் பண்ண. சவரன் கோல்டு பாண்ட், இது இம்பார்ட்டன்ட். எஸ்ஜிபி. இந்த சாவரின் கோல்டு பாண்டை யார் இஷ்யூ பண்றா? ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா இஷ்யூ பண்றாங்க. இது நம்ம வந்து தங்கத்தை வந்து ஒரு யூனிட்டா வாங்குறோம். யூனிட்ன்றது ஒரு யூனிட்ன்றது 1 கிராம். சரிங்களா? நெக்ஸ்ட் மேக்சிமம் மினிமம் டெஃபினட் கேள்விங்க. இதுல மினிமம் 1 கிராம், மேக்சிமம் 4 கிலோ, 1 வருஷத்திற்கு 1%. இதுவே ஒரு ட்ரஸ்டாக இருந்தால், ஒரு ட்ரஸ்ட் என்னன்னா தமிழ்ல என்ன ட்ரஸ்ட்? சரி, தொண்டு நிறுவனம் 20 கிலோ வரைக்கும் வாங்கிக்கலாம். சரியா? 1 வருடத்திற்கு. இதுல இருந்து நிச்சயமா கேள்வி எதிர்பார்க்கலாங்க. மேக்சிமம் எவ்வளவு வாங்கலாம்? ஒரு பினான்சியல் இருக்கு 4 கிலோ ஒருவருக்கு. குறைந்தபட்சம் எவ்வளவு வாங்கலாம்? 1 கிராம். ரைட் ஆச்சா? அடுத்தது டென்யூர் எவ்வளவு வருஷம் வரைக்கும் இதை வச்சுக்கலாம்? 8 வருஷம். அப்ப ஆனா 5 வருஷத்துக்கு அப்புறம் ப்ரீமெச்சூர் என்கேஷ்மெண்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? இதுல வந்து ஒரு எஸ்பி ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஒண்ணு தராங்க. எவ்வளவு? 2.5% வந்து ஆஃப் இயர்லி பேயபிள் இன்ட்ரெஸ்ட். சரிங்களா? ஆஃப் இயர்லி பேயபிள் இன்ட்ரெஸ்ட் 6 மாதத்துக்கு ஒரு தடவை நம்ம அக்கௌண்ட்ல கிரெடிட் ஆகிற மாதிரி அது வந்து. சரிங்களா? இதெல்லாம் வந்து நியூ சர்வீசஸ். இது வரைக்கும் போதும். ஆல்மோஸ்ட் நிறைய டாபிக் கவர் பண்ணிருக்கோம் இன்னைக்கு. நாளைக்கு முடிஞ்சா வந்து நம்ம முக்கியமான வேற சில டாபிக்ஸ், வேற சில கொஸ்டின்ஸ் வந்து நிறைய பேர் ஓபன் பண்ணா இங்க எப்போ வருது? ஒண்ணு கேட்கல. யாராவது ஒருத்தரா சொல்லுங்க. என்னமா சார் வாய்ட் மணி ஆர்டர் பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன்.
வாய்டு மணி ஆர்டர்னா ஒண்ணு இல்லைங்க. இப்போ ஒரு மணி ஆர்டர் இஷ்யூ பண்றாங்க அப்படின்னா இந்த மாதம் இஷ்யூ பண்றாங்கன்னா அந்த மணி ஆர்டரோட கரன்சி பீரியட் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அந்த மணி ஆர்டர் கரன்சி பீரியட் என்ன, செல்லத்தக்க காலம். ஒரு கரன்சி நோட்டுக்கு கரன்சி பீரியட்ன்றது எப்பவுமே இருக்கு. ஆனா என்னமா கேட்கலாமா? சரி, இப்ப இந்த கரன்சி பீரியட்ன்றது போஸ்டல் ஆர்டர்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா 24 மாசம். சரியா? அதே மாதிரி இந்த மணி ஆர்டரை பொறுத்த வரைக்கும் எந்த மாதத்துல இஷ்யூ பண்ணிருக்காங்களோ அந்த மாதம் அல்லாமல் அதற்கு அடுத்த மாதம், இந்த 2 மாதம் மட்டும்தான் கரன்சி பீரியட். இந்த இஷ்யூ பண்ண மாதம் டிசம்பர்னா டிசம்பர் அண்ட் ஜனவரி வரைக்கும் தான் அது செல்லத்தக்கது. பிப்ரவரி மாதத்துல இருந்து அந்த மணி ஆர்டர் வந்து வாய்டு மணி ஆர்டர் பேர், வேற ஒண்ணு இல்லை. அவ்வளவுதான். இந்த வாய்டு மணி ஆர்டர், ஆமாமா, புக்கிங் ஆஃப்டர் 2 months சொல்லக்கூடாது, அப்படி சொல்லக்கூடாது. புக் பண்ற மந்த் பிளஸ் நெக்ஸ்ட் மந்த், இந்த 2 மந்த் வரைக்கும் தான் கரன்சி பீரியட். இந்த கரன்சி பீரியட் அல்லாத மணி ஆர்டர் எல்லாம் வாய்டு மணி ஆர்டர். சரி, இந்த வாய்டு மணி ஆர்டர் வந்து பேமெண்ட் எப்படி பண்ணணும் அப்படின்னா, மணி ஆர்டர் வந்து சாதாரணமா எப்படி மணி ஆர்டர் பேமெண்ட் பண்றோமோ அதே மாதிரி பண்ணிடும். சப்போஸ் வந்து ஒரு மணி ஆர்டர் வந்து ஒரு அட்ரஸுக்கு போகுது, அந்த அட்ரஸையும் இல்லை, திருப்பி சென்டருக்கு வந்து சென்டரும் போகஸ் அட்ரஸ் அல்லது சென்டரும் இல்லை அப்படின்னா அந்த மணி ஆர்டர் என்ன பண்ணணும்னா, அந்த மணி ஆர்டரை போஸ்டல் அக்கௌண்ட் ஆடிட் ஆஃபீஸ்க்கு அனுப்பணும். பிஏஓ ஆஃபீஸ். அந்த ஆஃபீஸுக்கு நம்ம அனுப்பிச்சு விட்டுருந்தோம். இஎம்ஓலே அதுல ஆப்ஷன் வரும். சரிங்களா? ஓகேம்மா. சார் எஸ்டிஆர் பத்தி ஒரு நாளைக்கு பார்ப்போம். யாருமா? எது எஸ்பி ஆர்டரா? அதுக்குள்ள முடிச்சிட்டார் சார். எஸ்டிஆர் பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார். எஸ்டிஆர்ன்றது ஸ்பெஷல் டிராயிங் ரைட்ஸ். அது ஒண்ணு இல்லம்மா, அது வந்து என்னன்னா ஒரு இது வந்து ஃபாரின் ஆர்டிகல் மட்டும் தான் வரும். இப்ப வந்து நம்ம இந்தியாவில வந்து ரூபா நோட்டு செல்லும், யூரோ செல்லும், அமெரிக்கால டாலர் செல்லும். இப்போ ஒரு பார்சல் வந்து புக் பண்றீங்கன்னா அந்த பார்சல் தொலைஞ்சிச்சுன்னா நம்ம எவ்வளவு ரூபான்னு கொடுக்கறது, அதே அந்த பார்சல் அங்க போய் தொலைஞ்சிச்சுன்னா அவங்க எத்தனை டாலர்னு கொடுக்கறது, அதே பார்சல் யூரோக்கு அனுப்புறாங்க, அங்க தொலைஞ்சு போச்சுன்னா எவ்வளவு யூரோ கரன்சி கொடுப்பாங்க. இதெல்லாம் மேக் குட் பண்றதுக்காக ஒரு பைலேட்டரல் அக்ரிமெண்ட் வச்சுக்கிட்டாங்க. இந்த யூனிவர்சல் போஸ்டல் யூனியன் இருக்கு இல்லையா, இவங்களுக்குள்ள ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க. இந்த ஸ்பெஷல் டிராயிங் ரைட்ஸ்ன்றது ஒரு பார்சல் புக் பண்ற கண்ட்ரிலயோ அல்லது டெலிவரி ஆகிற கண்ட்ரிலயோ எங்க போய் தொலைஞ்சாலும் இதே எஸ்டிஆர் தான். அது ஒவ்வொரு நாட்டினுடைய கரன்சிக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும். ஒரு எஸ்டிஆரோட வேல்யூ வந்து இன்னைக்கு 105 ரூபாய் 110 ரூபாய் இருக்குன்னா இது வந்து சப்ஜெக்ட் டு சேஞ்ச். எப்படி வந்து டாலரோட மதிப்பு மாறுதோ அதே மாதிரி எஸ்டிஆர் மதிப்பும் மாறும். அவ்வளவுதான். நீங்க எஸ்டிஆர் எல்லாம் போட்டு குழப்பிக்காதீங்க. எத்தனை எஸ்டிஆர்? 30 எஸ்டிஆர், 40 எஸ்டிஆர், எஸ்டிஆரோட எக்ஸ்பான்ஷன், இவ்வளவுதான் கேள்வி. சார் வணக்கம் சார். சார் ஹலோ சார். சொல்லுங்க சார், இந்த கோல்டு பாண்ட் பத்தி சொன்னீங்களா சார்? சார் சொல்லுங்க சொல்லுங்க. கோல்டு பாண்ட்ல இயர் எல்லாம் உண்டுல சார்? சொன்னனே இயர் சொன்னனே 8 வருஷம் 5 வருஷம் சொன்னேன். சொன்னீங்க இல்ல, அது லான்ச் ஆன டேட் லான்ச் அது எப்ப நடைமுறைக்கு வரும்னு சொல்லுங்க. நாளைக்கு சொல்றேன். அது எப்ப? நாளைக்கு சொல்றேன் சார். அப்படிங்களா சார்? அப்புறம் சார் இந்த சுவிட்ச் பாரத்லாம் உண்டா சார்? சுவிட்ச் பாரத் இந்த கங்கா ஜெல், போர்ஸ் டே இதெல்லாம் வராதுல்ல சார்? சொன்னேன் கங்கா ஜெல் வரும். கங்கா ஜெல் கொஞ்சம் சொன்னேன் கிளாஸ் சொன்னேன் வரும். 30 ரூபாய் 121 ரூபான்னு சொன்னேன். ஸ்போர்ட்ஸ் போர்டா? அதெல்லாம் வராதுங்க, அதெல்லாம் வராது. வந்து இப்ப ஆகஸ்ட் 29 ஆரம்பிச்சாங்களா? என்னது? சரிங்க சார், தேங்க்யூ வெரி மச் சார். ஏபிஒய்ல ஒரு டவுட் சார். சார், ஏபிஒய்ல வந்து இப்போ 24 month நம்ம அங்க கட்டல அப்படின்னா ட்ரீட்டட் அஸ் க்ளோஸ்டுன்னு சொன்னீங்க. அது வரைக்கும் கட்டிருக்க அமௌண்ட் என்ன ஆகும் சார்? அது திருப்பி தருவோம். அதுக்கப்புறம் அந்த எஸ்பி புக் வந்து நம்ம ரன்னிங் பண்ணலாமா சார்? பண்ணலாம்.
ஓகே சார். எஸ்பின்றது பேஸ்மா, எஸ்பி வழியா தான் அங்க போகுது. ஏபிஐ க்ளோஸ் ஆயிட்டா எஸ்பி க்ளோஸ் பண்ணணுன்ற அவசியம். சார் ஐபிஓ டினாமினேஷன் சொல்லுங்க சார். 4மா 4. நீ கூட யாரோ குரூப்ல கேட்டிருந்தீங்க. தேங்க்யூ சார். 10 ரூபாய் வரைக்கும் கிடையாதுமா இப்போ, அதாவது 7 ரூபாய் வரைக்கும் கிடையாது. 10, 20, 50, 100 தான். ஓகேங்க சார். பழைய புக்குலாம் அந்த 1, 2, 3 எல்லாம் இருக்கு சார், அதனால கொஞ்சம் டவுட்டா இருந்துச்சு. இப்ப நம்ம புக்ல போட்டிருக்கோமா 20, 10, 20, 50, 100 தான். சரிங்க சார், தேங்க்யூ சார். ஓகே ஓகேமா பாப்போம் சார். புது புக்கு கொடுங்க சார். சார் புது புக்கு. புது புக்ல போடல, நம்ம போட்ட புக் தான் கடைசி, அவ்வளவுதான். அப்படி அது இப்ப நீங்க போட்டது பெரிய பெரிய யூஸா இருந்துச்சு சார். சரி சரி தேங்க்யூ 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 சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். ஓகே தேங்க்யூ சார். சொல்லுங்க, ட்ரை பண்ணுங்க.